அனைவருக்கும் வணக்கம். கடந்த வீடியோவில் நம்ம பார்த்துருப்போம், கடந்த வகுப்புலேயே நம்ம பார்த்துருப்போம் அகத்திணை புறத்திணைகள் தொல்காப்பியத்தில் எவ்வாறு கூறப்படுது அப்படின்னு சொல்லிட்டு. களவு கற்பு அப்படின்ற விஷயத்துக்கு அப்பாற்பட்டு இன்றைய அகத்திணையை தாண்டி புறத்திணைகளோட ஒப்பிடும் பொழுது எந்த மாதிரியான ஒரு ஒப்பிடுதல் நமக்கு கிடைக்குது அப்படின்றத நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம். அதை மீண்டும் நம்ம இன்னும் தெளிவாக பார்க்கணும் அப்படிங்கும்போது ஒன்றும் பெரிய வித்தியாசங்கள்லாம் இல்லை, இருந்தாலும் சில விஷயங்கள் நம்ம இன்னும் தெளிவாக பார்ப்போம். இதில் வந்து பார்த்தோன்னா அகத்திணை அப்படிங்கும்போது குறிஞ்சியில் புணர்தல் நிமித்தமும் சொல்லிட்டு ஒரு களவு வாழ்க்கை வந்து நம்ம தலைவனும் தலைவியும் கூடுறத சொல்கிறோம் இல்லையா. அதுபோல் வெற்றியில் பார்த்தோன்னா ஆணிரைகளை கவர்தல், அந்த களவு போதல் அப்படின்ற ஒரு விஷயத்தினால ரெண்டையும் ஒற்றுமையாக சொல்கிறாங்க. அதே போல் முல்லை வஞ்சி, முல்லையில் ஏன் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா முல்லையில் இருத்தல் நிமித்தமும். இதில் வந்து பார்த்தோன்னா முல்லையில் தலைவன் வினைமேற் சென்று தலைவியை வந்து விட்டு பிரியிறான். அதுவே வஞ்சியில் போருக்காக வந்து தலைவன் விட்டு செல்கிறான் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக இதை ஒற்றுமையாக சொல்கிறாங்க. அதே போல் ஊடல் நிமித்தமும், அதாவது மருதம் ஊழினை பொறுத்த வரைக்கும் ஒரு போர் மேற்கொண்ட ஒரு அரசனின் படை வந்து பார்த்தோன்னா மாற்று நாட்டு போர் மன்னருடைய அரணை முற்றுகையிட்டு போர் செய்தல் தான் போர் முற்றுகை அப்படின்னு சொல்கிறோம். அதே போல் அந்த முற்றுகை இட்ட மதிலுக்கு இந்த பக்கமும் அந்த பக்கம் பேசப்படுகிற வார்த்தைகளோடு ஊடல் நிமித்தமும் அவர்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் போல் இங்கேயும் என்ன சொல்கிறாங்க, மருத நிலத்திலும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா தலைவனும் தலைவியும் குறிப்பிடும் பொழுது அரண்களை பற்றிய நிறைய தகவல்கள் குறிப்பிடப்பட்டது. அதனால் இங்கே வந்து இதை நாம் வந்து எடுத்துக்காட்டாக சொல்லலாம். மதிலை உடைய ஊர்கள் தான் வந்து நிலைக்களமாகவும் ஊடல் நிமித்தம் வந்து ஒரு மருதத்திணையோட ஒரு ஒழுக்கமாகவும் இருக்குது. அதே போல் படைகள் வந்து அந்த கோட்டைக்குள் வந்து மாறுபட்டு ரெண்டு பேரும் இகழ்ந்துக்கிறாங்க. அதே போல் இவங்க ஊடல் கொள்கிறாங்க ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்லிட்டு தலைவனும் தலைவியும் சொல்லிட்டு அந்த ஒரு ஒற்றுமையினால் ரெண்டையும் சொல்லப்படுது. அதுபோல் பார்த்தோன்னா நெய்தல் தும்பை, நெய்தலை பொறுத்த வரைக்கும் தன் வலிமையை வந்து மதித்து போரிட வந்த மன்னனை வந்து எதிர்த்து நின்று போர் செய்யும் ஒரு சிறப்பை வந்து தும்பை திணை பெறுது. அதே போல் அந்த தும்பை திணையோடைய நெய்தல் திணை என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோன்னா இரங்கல் நிமித்தம், அதாவது கார்காலம் வந்து விட்டது, தலைவன் இன்னும் வரவில்லையே அப்படின்னு சொல்லி தலைவி இரங்கல் தெரிவிக்கிறார். அந்த இரங்கல் புலம்பல் வந்து அதே போல் கார்காலத்தில் தலைவன் மீண்டு வருவது போல் கார்காலம் வந்து விட்டதால் அந்த போர் முடிந்து அந்த போர் கலைந்து ஒரு தோற்றம் வந்து நமக்கு போர் ஓயிற காலம் வந்து கார்காலம். ஸோ அதனால் அதை வந்து இந்த ரெண்டு திணையும் வந்து ஒற்றுமைப்படுத்துகிறாங்க. அதே போல் பார்த்தோன்னா பாலைத்திணைக்கு வாகைத்திணை ஒற்றுமை சொல்கிறாங்க. இதை பார்த்தோன்னா மேலே உள்ள நாளும் பார்த்தோன்னா ஒரு போர் குறித்த ஒரு செய்தியை தரும். அதுபோல் கீழே உள்ள இவைகள் பார்த்தோன்னா பெரிதளவில் வந்து ஒரு ஒப்பிடுதல் அப்படின்றத காட்டிலும் நிலம் வரையறை பெரியதாக இல்லை. ஸோ பல வகை நிலமும் வந்து இந்த நிகழ்வதால் அதுபோல் அது மட்டும் இல்லாமல் குற்றமற்ற கோட்பாட்டளவில் வந்து மக்கள் வந்து ஒரு மேம்பட்ட வாழ்க்கையில் வந்து மேம்பட்ட ஒரு வாழ்க்கையில் ஒரு மேம்பட்ட ஒரு வெற்றி பெறுவதை வந்து வாகை அப்படின்னு சொல்கிறாங்க. வாகை சுடல் அப்படின்னு, அதான் இதை இன்னும் எப்படி சொல்லணும்னா உழல்பவர் இன்றி ஒரு துறையில் ஒப்பற்று உயரும் பரிசும் வாகை தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பிறர்க்கு ஒப்பில்லாத ஒரு உயர்வை பெறுதல் வந்து வாகை. சரிங்களா?
அதை வந்து பாலைத்திணை அறக்காதலை வந்து பாலைத்திணையில் ஏன் இதை சொல்கிறாங்க அப்படின்னு வந்தால் ஒரு இந்த காலம் வந்து பாலை வந்து ஒரு பிரிவை சொல்கிற ஒரு காலம். இந்த காலத்தில் பாலை வந்து அறக்காதலை வளர்த்து மீட்டும் இன்பத்தை மிகுவிப்பது போல வாகை வந்து மறக்காதலை வளர்த்து வெற்றி இன்பம் விளைவிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஒரு பிரிவில் தான் ஒரு காதலுக்கான ஒரு அறம் என்ன அப்படின்றத சொல்ல முடியுது. அதுபோல் வாகையில் ஒரு அந்த போருக்கான ஒரு மரம், அந்த ஒரு வீரத்திற்கான போர் மீதான ஒரு வீரத்திற்கான காதலை எப்படி வந்து மீட்டு வரான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. அதே போல் பார்த்தோன்னா காஞ்சியில் பார்த்தோன்னா காஞ்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு நிலையற்ற உலகம். இந்த உலகம் வந்து ஒரு நிலையற்றது. அதே போல் இதை இன்னும் சிறப்பாக சொல்லப்போனால் என்னதான் பல துறைகள் இருந்தாலும் ஒரு நிலையற்ற உலகில் தான் இந்த சொல்கிறது தான் இந்த காஞ்சி திணை. இதில் வந்து பார்த்தோன்னா பெருந்திணையை ஏன் வந்து இதற்கு ஒப்பாக சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா பெருந்திணையை பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்கிறதற்கான காரணம் வந்து நிலையற்ற மனம். ஐம்பொறி வந்து அடக்காமல் இன்பம் மட்டும்தான் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு போகிறது தான் வந்து ஒரு நிலையில்லாத ஒரு வாழ்வை தேடி போகிறது தான் அந்த பெருந்திணை அப்படின்னு சொல்கிறோம். இன்னும் சொல்லப்போனால் அடுத்து பாடான் திணை. இது வந்து பார்த்தோன்னா ஒருத்தருக்கு மட்டும்தான் பாடுவாங்க. பாடான் திணை வந்து சிறப்பு வந்து ஒருவனுடைய சிறப்பை வந்து தான் முழுமையாக பாடுவது வந்து பாடான் திணையாக சொல்லப்படுது. இதை ஏன் கைக்கிளைக்கு சொல்கிறாங்கன்னு பார்த்தோன்னா கைக்கிளைக்கு புறணா ஏன் சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தோன்னா இது கைக்கிளையில் ஒருதலை காமம் அப்படின்றது நமக்கு நன்றாகவே தெரியும். கைக்கிளை வந்து ஒருத்தருக்கான ஒரு ஒருதலை காமமாக சொல்லப்படுது. அதேபோல் கைக்கிளை காதல் வந்து சிறப்பு வந்து ஒருவருக்கு ஆவது போல் பாடான் திணை சிறப்பும் வந்து பொதுவானது கிடையாது. அது வந்து தகுதியுடைய ஒருத்தருக்கானது அப்படின்னு சொல்லி தனிப்பட்ட ஒரு சிறப்பை வந்து புகழ்ந்து பாடுவது தான் இந்த திணையாக அமையுது. சரிங்களா? ஸோ இதில் பொறுத்த வரைக்கும் நமக்கு தொல்காப்பியத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த கேள்விகள்லாம் வருது. இதை சார்ந்து தான் தமிழ் சங்க இலக்கியத்தில் அகத்திணை புறத்திணைகள் அப்படின்னு கேட்கப்படும் பொழுதும் கூட இதை சார்ந்து உள்ள சங்க நூல்களில் உள்ள அகப்பாடல்கள் புறப்பாடல்களை எடுத்து நம்ம எழுதும்போது அது அகத்திணை புறத்திணைக்கான ஒரு சான்றுகளாக அமையுது. சரிங்களா? ஸோ அடுத்தபடியாக நம்ம பார்க்க இருக்கும் தலைப்பு அப்படின்னு பார்த்தோன்னா சங்க இலக்கியம். சங்க இலக்கியம் நமக்கு கேள்விகள் முதல்ல முந்தைய ஆண்டு கேள்விகள் என்ன இருக்குன்றதை பார்த்துருவோம். சங்க இலக்கியங்கள் பொறுத்த வரைக்கும் சங்க இலக்கியங்கள் பார்த்தோன்னா ஒரு திணைநிலை இலக்கியங்கள் விளங்கும் பாங்கினை விளக்குக அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சங்க இலக்கியம் காட்டும் பிரிவு பற்றி கட்டுரை வரைக. சங்க இலக்கியங்களின் தனித்தன்மை. இக்காலத்திற்கு பயன்படும் வாழ்வியல் எளிமையங்களை சங்க இலக்கியங்கள் இலக்கியங்களில் உள்ளன. ஓகேங்களா? சங்க இலக்கியங்களில் உலக பொதுமை. சங்கப்பாக்களில் மனிதநேய சிந்தனைகளின் மதிப்பை ஆராய்க. சங்க இலக்கியத்தில் உவமை. சங்க இலக்கிய தொகை நூல்கள். சங்க இலக்கியத்தில் வர்ணனை திறன். சங்க ஆற்றுப்படை இலக்கியங்கள். நிலையாமை கருத்தை சங்கப்பாடல்கள் வெளிப்படுத்தும் பாங்கு. சங்க இலக்கியத்தில் உள்ள அறிவியல் செய்திகள். இதற்கு நம்ம வந்து மணவழகன் ஐயாவுடைய பழந்தமிழர் வாழ்வியலும் சொல்லிட்டு ஒரு நூல் நம்ம சஜஸ்ட் பண்ணியிருப்போம். சரிங்களா? பழந்தமிழரும் பன்முக வாழ்வியலும் நினைக்கிறேன். ஒரு நிமிஷம். பன்முக ஆளுமையும் பழந்தமிழர் வாழ்வியலும் பன்முக ஆளுமையும் அப்படின்ற முனைவர் மணவழகன் ஐயாவுடைய நூல் நாம் தெரிவித்தோம்னா அந்த நூல் வந்து கடந்த ஆண்டு 200 மதிப்பெண்களுக்கு 100 மதிப்பெண்கள் ஒரே நூலில் இருந்து கேட்டிருந்தாங்க. அந்த நூலை நம்ம முன்னாடி வெளியிட்டிருந்தோம். அந்த நூலில் இருந்து வெற்றியும் நமக்கு கிடைச்சிது. சரிங்களா? ஸோ அப்படி பார்க்கும்போது சங்க இலக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இத்தகைய கேள்விகள் கேட்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் புற இலக்கியங்களின் சிறப்பு, அகம்புறம் என்னும் பாகுபாடு, சங்க கால இலக்கியங்களின் அகத்திணை கோட்பாடு, கைக்கிளை முதலா பெருந்திணை இருவாயுள்ள 7 திணைகள்,
சங்க அகப்பாடல்கள் தமிழர் தம் வாழ்வியல் விழுமியங்களில் வெளிப்படுத்தியுள்ளன. அதனுடைய வன்மை மென்மை. சங்க இலக்கிய திணை கோட்பாடு. அகத்திணைக்கு புறமாகும் திணைகள், அகத்திணை மாந்தர்கள், அகப்புறத்திணைகள் வேறுபாடு, எட்டுத்தொகையில் அகம் பற்றிய நூல்கள், சங்க இலக்கியத்தில் அகப்புற பாகுபாடு. ஸோ இந்த கேள்விகள் எல்லாம் கேட்கப்படுது. இதில் வந்து பார்த்தோன்னா கைக்கிளை முதலா பெருந்திணை இருவாய் உள்ள 7 திணைகள். இது வந்து நமக்கு தொல்காப்பியத்தில் கேட்கப்பட வேண்டிய கேள்வி. இதில் மாறி வந்திருக்கு. 2010. சரிங்க, இது மாற்றிக்கணும். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம இன்னும் பார்க்க போனால் இதில் நம்ம பார்க்க வேண்டிய தலைப்புகள் நம்ம சொல்லிட்டோம். இதில் இன்னும் பார்த்தோன்னா சங்க இலக்கியத்தின் சமய பொதுமை போக்கு அப்படின்ற ஒரு தலைப்பு நமக்கு கூடுதலாக இருக்குது. சங்க இலக்கியம் மதச்சார்பற்றது, சமயச்சார்பற்றது, சமயச்சார்புடையது அல்ல. இந்த மாதிரியான கேள்விகள் கேட்கப்படுது. இதுவரைக்கும் நம்ம இன்றைய தலைப்புகளில் பார்ப்போம். அடுத்ததாக பார்த்தோன்னா சங்க இலக்கியம். சங்க இலக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கிமு 500ஆம் நூற்றாண்டிலிருந்து கிபி 100ஆவது நூற்றாண்டு வரை, கிபி 100 வரை, அதாவது இன்னும் சொல்லப்போனால் கிமு 500லிருந்து கிமு 100 வரை உள்ள ஆண்டுகளுக்கு இடைப்பட்ட ஒரு காலம். அதாவது கிமு 5ஆம் நூற்றாண்டிலிருந்து கிபி நூற்றாண்டு வரை, 1ஆம் நூற்றாண்டு வரை உள்ள காலம் தான் வந்து பார்த்தோன்னா சங்க இலக்கிய காலம் அப்படின்னு சொல்லப்படுறது. அதில் உள்ள இலக்கியங்கள் இலக்கணங்களை வைத்து இந்த காலத்துக்கு உரியது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு வரையறை சொல்லப்படுது. சரிங்களா? இதில் வந்து என்ன பார்த்தோன்னா இந்த காலத்தில் வந்து எப்படி வந்து புரவலர்கள் வந்து எதன் வழியாக வந்து நூல்கள் வந்து கொண்டு வரப்பட்டன, எப்படிலாம் கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்மளுடைய சங்க இலக்கியம் வந்து முதல்ல எப்படி இருந்திருக்கு அப்படின்னா முழுக்க முழுக்க ஒரு வாய்மொழி இலக்கியமாக தான் இருந்திருக்கு. வாய்மொழி பாடல்களாக தான் இருந்திருக்கு. இந்த வாய்மொழி பாடல்கள் பொறுத்த வரைக்கும் வாய்மொழி பாடல்களை எப்படி இலக்கியங்களாக மாறுது அப்படின்னு பார்த்தோம்னா வாய்மொழி பாடல்களின் வளர்ச்சி இலக்கியமாக மாறி அந்த இலக்கியத்திலிருந்து இலக்கணம் தோன்றுகிறது. அதுவே தொல்காப்பியம் அப்படின்னு சொல்லப்படுது. அதுபோல் வாய்மொழி பாடல்கள் தமிழ் சங்ககால பாடல்களும் வீரயுக பாடல்கள் என்று அழைக்கப்படுகிற மற்ற பாடல்களோடு ஒப்பிடும்போது ஒரே காலத்தவையாகவும் முந்தையதாகவும் இருப்பதற்கான சான்றுகள் இருப்பதாக சொல்லப்படுது. இருந்தாலும் அதை காட்டிலும் பல்வேறு புலவர்களாக இருக்கட்டும், புரவலர்களாக இருக்கட்டும், ஆர்வலர்களாக இருக்கட்டும், இந்த வாய்மொழி பாடல்கள் எல்லாம் பனை ஓலைகளில் கிபி 2ஆம் நூற்றாண்டில் தொகுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தொகுப்புகள் யாரோ எப்படியோ எல்லாம் தொகுக்கிறாங்க. ஸோ இதே போல் கிபி 5ஆம் நூற்றாண்டில் சமணச் சமயம் வைத்த சங்கம் அமைத்து சமயம் வளர்த்த சமண பள்ளிகள் முதல்ல சங்கம் இருந்ததை போல் முந்தைய காலத்தில் வந்து சங்கம் எப்படி இருந்திருக்குன்னா புலவர்கள் வந்து சங்கம் அமைத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொல்லப்படுது. இதில் வந்து பார்த்தோன்னா மதுரையிலும் கபாடாபுரத்திலும் முதல் 2 சங்கமும் 3ஆம் தமிழ் சங்கம் வந்து பார்த்தோன்னா மதுரை பாண்டியர்களால் அமைக்கப்பட்டு 8 தொகை 10 பாட்டும் அந்த காலத்தில் வந்து இயற்றப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு தகவல் நமக்கு முன்வைக்கிறாங்க. இதே போல் இந்த 2 சங்கங்கள் மறைந்த பிறகு தான் அந்த 3ஆவது சங்கம் வந்திருக்கு. அதுபோல் பாண்டியர், சோழர், சேர மன்னர்கள் வந்து புலவர்களை ஊக்கமூட்டி வந்ததாலையும் பல இலக்கியங்களில் வந்து சான்றுகள் இருக்கிறது. புலவர்கள் வந்து மன்னர்களையும் வள்ளல்களையும் அவர்களோட நாடுகளையும் ஊர்களையும் புகழ்ந்து பாடியது தெளிவாகிறது. ஆனால் 3 சங்கங்கள் வந்து இருந்தன என்று பிற்காலறிஞர்கள் கூறும் கருத்துக்களுக்கு எந்த ஒரு சான்றும் கிடையாது. அதே போல் புலவர்கள் அவ்வப்போது கூடி ஆராய்ந்தார்கள். அவர்களுக்கு சிலருடைய முயற்சியிலேயே சங்க இலக்கியம் எனப்படும் தொகை நூல்கள் அமைந்தன என்பது மறுக்க முடியாதவை. ஏன்னா புலவர்களுடைய கூடுதல் இல்லாமல் எவ்வளோ பெரிய தொகுப்பு வந்து சாத்தியமில்லை. இதேபோல் சங்க இலக்கியங்களில் உள்ள பழைய மரபுகள் அப்படின்னு பார்க்கும்போது என்னென்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம ஏற்கனவே தொல்காப்பியத்தில் பார்த்த மாதிரி அகம் புறம். இதில் வந்து பார்த்தோன்னா காதல் பற்றிய கற்பனையை அகம்னும் வீரம் கொடை புகழ் முதலியெல்லாம் புறம்னு நம்ம சொல்ல போகிறோம். அதே போல்
அகப்பாட்டுகளில் வந்து கற்பனை தலைவன் தலைவியை காதல் பாடப்படுது. சரிங்களா, தலைவன் தலைவின் காதல் பாடப்படுது. ஆனால் புறப்பாட்டுகளில் நாட்டை ஆளும் தலைவனுடைய சிறந்த வீரச் செயல்களும் கொடைப்பண்புகளும் தெளிவாக யாருக்கு யாரால் அப்படின்றது தெளிவாக நமக்கு சொல்லப்படுது. அகப்பாட்டுகள் கற்பனையாகவும் புறப்பாட்டுகள் உள்ளது வந்து சொல்கிற மாதிரியும் இருக்கிறது அப்படின்ட்டு சொல்லணும். ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா இதை தாண்டி மக்கள் வந்து சிற்றூர்கள் நிறையாவும் நகரங்கள் வந்து ஒரு சிலதாகவும் இதற்கிடையே போக்குவரத்து வந்து பார்த்தோன்னா ரொம்ப குறைந்ததாகவும் இருந்த காலம்தான் வந்து சங்க காலம் அப்படின்ட்டு சொல்கிறோம். இந்த சங்க காலத்தை பொறுத்த வரைக்கும் சிற்றூர் மக்கள் வந்து மலையை காட்டிலும் வயற்புறத்திலும் கடற்கரையிலும் அமைந்த ஊர்களையும் வாழ்ந்திருக்காங்க. அந்தந்த நிலத்தில் கிடைச்ச உணவுப் பொருட்களை வேட்டையாடியும் அந்த உணவுப் பொருட்களுக்காக வேட்டையாடுறது, மீன் பிடித்தல், உழவு செய்தல் இந்த மாதிரியான தொழில்களையும் ஈடுபட்டிருக்காங்க. அதேபோல் அன்பு, அறிவு, அழகு, வயது இதழான முதலியெல்லாம் பொருத்தமாக வாய்ந்த ஆணும் பெண்ணும் வந்து காதல் கொண்டு திருமணம் செய்துக்கிட்டதுக்கான ஒரு முறை இருந்திருக்கு. அதே போல் பார்த்தோன்னா அந்தந்த ஊர்களில் தோன்றி விளங்கிய வாய்மொழி கதைகளும் பாடல்களும் நாடகங்களும் அந்தந்த காலத்து காதல் வாழ்க்கையை வந்து மையப்பொருளாக தான் கொண்டிருக்கு அப்படின்னு சொல்கிறோம். அதே போல் மலை, காடு, வயல், இயற்கை அழகு, சிறப்பு எல்லாத்தையுமே பாடியிருக்காங்க. இயற்கை பொருள்களும் தொழில்களும் வாழ்வுக்காக அமைந்தது. அதனால் காதல் வாழ்வே வந்து அந்த பாடலோட உரிப்பொருளாக இருந்திருக்கு. அப்போ கருப்பொருள் அப்படின்னா காதல் வாழ்வை எடுத்துக்காட்டும் பொருளாக உள்ள மரம், விலங்கு, பறவைகள், தொழில்கள் முதலிய வந்து கருப்பொருள் அப்படின்னு சொல்லுது. அதாவது காதல் வாழ்வுக்கு பின்னணியாக நிலமும் காலமும் விளங்கிய காலமும் முதற்பொருள் அப்படின்னு சொல்கிறோம். முதற்பொருள் காதல் வாழ்விற்கு பின்னணியாக இருந்த ஸோ இது வந்து பார்த்தோன்னா நிலந்தோறும் ஏற்பட்ட மாறுபாடுகளில் ஒரு ஐந்திணைகளாக பிரிக்கிறாங்க. இதில் வந்து அகப்பாடல்கள் மட்டும் 1800 பாடல்களாக பிரிக்கப்படுது. இதில் நிலந்தோறும் இயற்கை பொருட்களும் தொழில்களும் இருந்திருக்கு அப்படின்றது நமக்கே தெரிய வரும். சங்க இலக்கியங்களில் வந்து அந்தந்த நாட்டு பாடல்களே வந்து புலவர்கள் வந்து கைப்பட்டு குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல் என்ற 5 திணைக்கு பாடல்களாக அமைந்திருக்கு அப்படின்றது சொல்கிறாங்க. இதேபோல் சங்க காலத்தில் எப்படி, அதாவது தொல்காப்பியத்தோட பழைய மரபுகள் என்ன, அகம்புறம் பிரித்து எப்படி நாட்டு மக்கள் எழுதாமல் இருந்த இலக்கியமாகிய நாட்டு பாடல்கள் வேறென்ற அகப்பாட்டு மரபை எழுதும் இலக்கியத்தை படைத்த புலவர்களும் அதை வந்து மீறாமல், தொல்காப்பியத்தை மீறாமல் இருந்திருக்காங்க அப்படின்றது சொல்கிறாங்க. எந்த ஒரு காதல் நிகழ்ச்சியை பாடும்பொழுதும் அதற்குரிய கற்பனை வந்து எந்த இடத்துலையும் மீறாமலும் அதை செறிவுடனும் பாடியிருக்காங்க. அதே போல் மக்கள் நாட்டுப்பாடலில் இருந்த இன்னொரு மரபு அப்படின்னு பார்த்தோன்னா மக்கள் முதலிய 5 சுட்டி ஒருவர் பெயர் கொள்ள பெறார் என்பதற்கேற்ப அப்பாட்டுகளில் வந்து பெயரை குறிப்பிடவில்லை அப்படின்றத சொல்கிறாங்க. தலைவன், தலைவி, செவிலி, தோழி இந்த மாதிரி தான் சொல்கிறாங்களே தவிர இதை சொல்லலை அப்படின்னு சொல்கிறாங்க. தொல்காப்பியத்தில் இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. நம்ம வீரம், கொடை முதலியோர் பேசும்போது அதில் கற்பனைகள் இல்லை, ஆனால் அகத்திணை பேசும்போது கற்பனைகள் அதிகமாக இருந்திருக்கு. புறத்திணைகள் 7 அப்படின்றது நம்ம பார்த்துருக்கோம். இது நம்ம முன்கூட்டியே பார்த்ததுனால நம்ம நேரடியாக முதற்பொருள், கருப்பொருள் நம்ம ஏற்கனவே நம்ம வந்து இதை முழுமையாக நம்ம படிச்சிருப்போம். இதில் நம்ம வந்து மாறுபடுறதுக்கு எதுவுமே இல்லை. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை, அதற்குண்டான முதற்பொருட்கள் வந்து நிலமும் பொழுதும் அப்படின்னு சொல்லப்படுது. இதில் மலையும் மலை சார்ந்த பகுதி, காடும் சார்ந்தபடியும் மலை சார்ந்த பகுதியில் கூதிர் முன்புனை இப்போ நடந்து கொண்டு இருக்கிறது கூதிரும் முன்புனையும் தான். ஐப்பசி, கார்த்திகையில் பெரும்பொழுதுகளாக இருந்திருக்கு குறிஞ்சியில். அதே போல் சிறு பொழுதாக நள்ளிரவு கொஞ்ச நேரம் இருந்திருக்கு. சரிங்களா. ஸோ இதில் வந்து விலங்குகள், புலி, யானை, ஏன்னா மலையில் இருக்கிறது கிளி, மயில், சந்தன மரம், குறவர்கள் தான் இருந்திருப்பாங்க. அவங்களோட தொழில் வேட்டையாடுதல், புணர்தல், திருமணத்துக்கு முந்தைய களவு வாழ்க்கை. இதில் வந்து பார்த்தீங்கன்னா புணர்தல் நிமித்தமும்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருப்போம். அதாவது கூடி கழிதல் தான் இந்த பகுதி. முல்லை வந்து பார்த்தோன்னா போர் கருதிய கணவன், பிரிவில் தலைவில் ஆற்றியிருத்தல் முன்னாடி பார்த்தது தான். பரத்தையோடு காதலன் உறவு கொண்டமை யாழ் காதலி ஊடல் அப்படின்னு சொல்லப்படுற இந்த மருதம். நெய்தலில் வந்து பார்த்தோன்னா காதலன் பிரிந்தபோது காதலி ஏங்குதல்.
பாலை வந்து பொருள் காரணமாக காதலன் பிரிந்தபோது காதலி வருந்தது. ஸோ இந்த மாதிரி ஒரு காதலை மையமாக உரிப்பொருளாக கொண்டிருக்கு. இதில் வந்து பார்த்தோன்னா நிலம், பொழுது, சிறு பொழுதுகள், விலங்கு, பறவை எல்லாம் கருப்பொருள் முதல் பொருள் இதையெல்லாம் சொல்லி தான் சங்க இலக்கியங்கள் பாடப்பட்டிருக்கு அப்படின்றதுக்கு நமக்கு ஒரு சான்றுகள். இது நம்ம எந்த அளவுக்கு இது நம்ம திரும்ப திரும்ப நம்ம தொடர்ந்து இதை நம்ம பார்த்துக்கிட்டே தான் வரோம். அப்படின்றதுனால நம்ம இதை பெரிதாக விளக்க வேண்டிய அவசியங்கள் இல்லை. நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற பகுதி அப்படின்னு பார்த்தோம்னா எட்டுத்தொகை நூல்கள். அதாவது நற்றிணை நல்ல குறுந்தொகை, ஐங்குறு நூறு, ஒத்த பதிற்று பத்து, ஓங்கு பரிபாடல், கற்றறிந்தார் ஏத்தும் கலியோடு, அகம்புறம் என்று இத்திரத்த எட்டுத்தொகை. நற்றிணை நல்ல குறுந்தொகை, ஐங்குறு நூறு, ஒத்த பதிற்று பத்து, ஓங்கு பரிபாடல், கற்றறிந்தார் ஏத்தும் கலியோடு, அகம்புறம் என இத்திரத்த எட்டுத்தொகை அப்படின்னு சொல்ல போகிற இந்த எட்டுத்தொகை நூல்களை பொறுத்த வரைக்கும் நற்றிணை குறுந்தொகை, ஐங்குறு நூறு, கலித்தொகை, அகநானூறு ஆகிய ஐந்தும் அகப்பொருள் உரைப்பன. குறுந்தொகை, நற்றிணை, அகநானூறு, ஐங்குறு நூறு, கலித்தொகை முதலியன நமக்கு எதை உரைக்கின்றது? அகப்பாடல்களை உரைக்கின்றன. அதே போல் நமக்கு புறப்பாடல்களை உரைப்பவை அப்படின்னு பார்த்தோன்னா பதிற்று பத்தும் புறநானூறு மட்டும்தான் புறப்பாடல்களை உரைக்குது. ஏன் இதில் வந்து பார்த்தோன்னா பரிபாடல் இரண்டும் கலந்து இருக்குது. இதில் வந்து பார்த்தோன்னா அகம்புறம் ரெண்டும் கலந்த ஒரே பாடல் பரிபாடல். இதில் இன்னும் சொல்லப்போனால் ஒவ்வொரு பாடலாக நம்ம பார்ப்போம். குறுந்தொகை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எட்டுத்தொகை நூல்கள், அதாவது எட்டு தொகை நூல்கள், தொகுக்கப்பட்ட தொகை நூல்களில் காலத்தால் முந்தையது புறநானூறு, ஆனால் முதல்ல தொகுக்கப்பட்டது குறுந்தொகை தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த அட்டவணைப்படி நம்ம பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தோன்னா குறுந்தொகை வந்து பார்த்தோன்னா குறுந்தொகை 400 அப்படிங்கிற இன்னொரு பெயரும் உண்டு. இதோட சிற்றெல்லை அப்படின்னு பார்த்தோன்னா 4 அடிகள், பேரெல்லை 8 அடிகள். இது ஒரு அகநூல். இதில் பாட்டுக்களின் எண்ணிக்கை 400. பாரதம் பாடிய பெருந்தேவனார் தான் கடவுள் வாழ்த்து பாடியிருக்காரு. பாடிய புலவர்களின் எண்ணிக்கை 205. தொகுத்தவர் பூரிக்கோ. சரிங்களா? அதே போல் இதை தொகுப்பித்தவர் யாருன்னு தெரியல. நிறைய நூல்களுக்கு தெரியல, சில நூல்களுக்கு மட்டும்தான் தெரியுது. இதில் வந்து பார்த்தோன்னா நல்ல குறுந்தொகை அப்படின்னு சொல்லிட்டு பெரிய உரையாசிரியர்கள் வந்து நிறைய இடத்துல மேற்கோள் காட்டியிருக்காங்க குறுந்தொகை. இதில் வந்து பார்த்தோன்னா குட்டுவன், திண்டேர் பொறையன், பசும்பொன் பாண்டியன், நன்னன், பாரி, வல்வில், ஓரி, நல்லி முதலான பெருநில வேந்தர், குறுநில மன்னர்கள் பற்றிய வரலாற்று குறிப்புகள் கூட இதில் இருக்குது. குறுந்தொகை காட்டும் காதலின் பேரன்பு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நிறைய நல்ல ஒரு எப்படி சொல்கிறதுனா படிப்பவர்களுக்கு ஒரு உருகலை கொடுக்கக்கூடிய நிலையில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நிலத்தினும் பெரிதே வானினும் உயர்ந்தன்று, நீரினும் ஆரளவின்றே, சாரல் கருங்கோர் குறிஞ்சி பூக்கொண்டு பெருந்தே நிலைக்கும் நாடனோடு நட்பே அப்படின்னு சொல்லிட்டு தலைவனுடைய அன்பின் ஆழத்தை வந்து உயரத்தை வந்து எவ்வளோ அழகாக சொல்கிறாங்க அப்படின்னு பாருங்கள். முன்பின் கண்டறியாத ஆணும் பெண்ணும் முதன்முறையாக கண்டதும் காதல் கொண்டு கலந்து விடுகின்றன. இந்த காதலரின் உள்ளங்கள் இரண்டர கலந்த கலப்பு வந்து பார்த்தோன்னா செம்புல பெயர் நீர் போல அன்புடை நெஞ்சம்தான் கலந்தினவே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செம்புல பெயர் நீர் போல 2 அன்புடைய நெஞ்சங்கள் கலந்திருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த நம் மனதை ஒற்றி உறவாடக்கூடிய ஒரு உயர்வு உடையதாக இந்த பாடல்கள் உள்ளது. ஸோ அதேபோல் நற்றிணை அப்படின்னு பார்த்தோன்னா 9, 12 சிற்றலை பேரலைகளை உடையது. அது திணை என்னும் சொல் ஆகுபெயராய் கொண்ட தொகுதி வந்து பார்த்தோன்னா இதுதான் அகத்திணை நூலை குறிக்குது. இதன் வந்து கடவுள் வாழ்த்திணைகளாக 400 பாடல்கள் உள்ளது. நற்றிணை 400 அப்படின்னு சொல்லிட்டு வழங்குறவங்க இருக்காங்க. இதில் வந்து பார்த்தோன்னா நற்றிணை வந்து எழுதி பதிப்பித்தவர் பார்த்தோன்னா நாராயணசாமி ஐயர் 1914. இருந்தாலும் கூட பன்னாடு தந்த மாறன் எழுதி வந்து தொகுத்திருக்கார். ஸோ இது போல் பார்த்தோன்னா இதில் ஒரு காதலி நெடுங்காலம் பிரிஞ்சு
அவனை திரும்பி வருவதில் எதிர்பார்த்து ஏங்கி ஏங்கி பார்த்தோன்னா மெலிந்து ஆடிய ஒரு காதலி வந்து தன் வாழ்வை பற்றி நம்பிக்கை இழந்தே விடுறா. காதலனை காணாமல் உயிர் நீங்கி விடுமோ அப்படின்னு சொல்லி அப்படியே நஞ்சு போய் உருகுறா. அந்த நிலையில் அவள் எப்படி சொல்கிறா அப்படின்னு ஒரு பாட்டு சொல்கிறாங்க. சாதல் அஞ்சேன் அஞ்சுவல் சாவேன், பிறப்பு பிரிது ஆகுவதாயின் மறக்குவேன் கொள் என் காதலன் எனவே. தோழி, நான் சாவுக்கு அஞ்சவில்லை, ஆனால் வேறொன்றுக்காக அஞ்சுகிறேன். நான் இறந்துவிட்டால் பிறகு வேறு பிறப்பு பிறந்தால் அந்த மறுபிறப்பில் என் காதலனை மறந்து விடுவேனோ அப்படின்னு சொல்லி அஞ்சிடலாம். அவளுடைய பிரிவினால் அவள் மெலிஞ்சு போகிறா. அதை கூட அவள் வந்து பொருட்படுத்தலை. ஆனால் நான் இறந்துட்டு மறுபிறவியில் என் காதலனை காண்பேனோ காண மாட்டோனோ அப்படின்றது தான் வருந்துறேன் அப்படின்னு சொல்கிறான். அதேபோல் யாக்கைக்கு உயிர் ஏந்தன்ன நட்பின் யாக்கைக்கு உயிர் ஏந்தன்ன நட்பின் அவ்வுயிர் வாழ்தல் அன்ன காதல் சாதல் அன்ன பிரிவறியோலே. அதாவது உடம்புக்கும் உயிருக்கும் உள்ள தொடர்பு போன்றது காதல், உயிர் உடம்பில் வாழ்தல் போன்றது காதல், உயிர் உடம்பை விட்டு பிரியும் சாதல் போன்றது பிரிவு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சாதல் அன்ன பிரிவறியோலே அப்படின்னு சொல்லி, வாழ்தல் அன்ன காதல் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? இதில் வந்து பார்த்தோன்னா இந்த கற்பனை அழகும் கவிநயமும் அவ்வளவு அருமையாக இந்த அகப்பாடல்களில் சொல்லப்படுதுன்னு சொல்கிறாங்க. அதே போல் பார்த்தோன்னா நான் 1-2 பாடல்கள் சொல்லிட்டு வரேன். நீங்கள் மூவாக படித்தாலும் சரி, எந்த நூல் படித்தாலும் நீங்கள் உங்களுக்கு பிடித்த பாடல்களை சேகரிச்சுக்கிட்டே வாங்க. இந்த அளவு டீட்டெயிலாக கேட்க மாட்டாங்க அப்படின்றதுனால நம்ம பொதுவான கேள்விகள் தான் கேட்கப்படுது. அதனால் அகநானூறு, அகத்திணைகள், புறத்திணைகள்னு பொதுவான கேள்விகளுக்கு நம்ம பதிலளிக்கிறதுக்கு இந்த மாதிரியான பாடல்கள் நமக்கு எளிமையாக இருக்கும். சரிங்களா? இதில் வந்து பார்த்தோன்னா அடுத்ததாக அகநானூறு. அகம் 400 பாக்களை உடையது. இதில் வந்து பார்த்தோன்னா இதுலேயும் வந்து பாரதம் பாடிய பெருந்தேவனார் தான். மதுரை உப்பூரிக்குடி கிளார் மகன் உருத்திர சன்மர் அப்படிங்கிறவர் வந்து தொகுத்திருக்காரு. தொகுப்பித்தவர் பாண்டியன் உக்கிர பெருவழுதி. இந்த பாடலில் அடி வரையறைன்னு பார்த்தோன்னா சிற்றலை 13ஆகவும் பேரலை 31 அடியாகவும் இருக்கிறது. இது வந்து பார்த்தோன்னா 3ஆக பிரியுது. 3 அதிகாரங்களாக அதை பிரிக்கலாம். 1 முதல் 120 பாடல் வந்து களிற்றியான நிலை. அடுத்ததாக 121 முதல் 300 வரை உள்ள பாடல்கள் மணிமிடை பாலம். அடுத்ததாக இருக்கிறது பார்த்தோன்னா 301 முதல் 400 வரை உள்ள பாடல்கள் நித்திலக்கோவை. இந்த பாடல்கள் பொறுத்த வரைக்கும் எப்படி இதில் திணைகள் வந்து 5 திணைகளையும் குறிப்பிட்டு 5 திணைகளும் எப்படி வந்து சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, தொகை நூலில் வந்து இந்த பாட்டுக்களோட இந்த எண்ணிக்கை, அதாவது 1, 3, 5, 7, 9, 11, 13 வந்தால் அது வந்து பாலைத்திணை. 4, 14, 24ன்னு வந்தால் அது வந்து முல்லைத்திணை. 6, 16, 26ன்னு வந்தால் மருதத்திணை. 10, 20, 30ன்னு வந்தால் 10, 10 வந்தால் நெய்தல் திணை. 2, 8, 12, 18ன்னு 8 என்னும் எண்களை 2, 8 அப்படின்ற எண்களை கொண்டு வந்தவை குறிஞ்சி திணை அப்படின்னு சொல்லி பிரிக்கிறாங்க. அதாவது பாடல் வரிகளை பொறுத்து. இந்த நூலில் வந்து பார்த்தோன்னா 90 பாடல்களுக்கு பழைய குறிப்பு உண்டு அப்படின்னு சொல்லப்படுது. இருந்தாலும் கூட அகநானூறு தமிழ் வேந்தர்களாக உதியின் சேரலாதன், கோதை, மார்பன் முதலிய சேரவேந்தரும், கரிகாலன், கிள்ளிவளவன், தித்தன் முதலிய சோழவேந்தர்களும், ஆலங்கானத்து செழியன், பசும்பூன், பாண்டியன், பழையன் மாறன் போன்றவருடைய பல்வேறு குறுநில மன்னர்களும் இந்த பாடல்களில் இடம்பெற்றிருக்கிறாங்க. அதேபோல் ராமன் கோடியக்கரையில் பறவைகள் ஒளியை அடக்கிய திறமும், பரசுராமன் அரச குலத்தை அளித்த தீரமும், முருகன் சூரனை கொன்ற வீரமும், கண்ணன் யமுனை துறையில் நீராடிய கோபியர் ஆடைகளை கவர்ந்த திருவிளையாடல் முதலிய இதிகாச புராணங்கள் செய்திகளும் அகநானூற்றில் இருக்குது அப்படின்ற சொல்கிறாங்க. இதை தான் தொன்மைன்னு நாம் சொல்லுவோம். இதில் வந்து பார்த்தோன்னா தன்னலம் மறந்து காதலனுடைய நலமே நாடுகின்ற அன்பு நெஞ்சத்தை வந்து அகநானூற்றில் பார்க்கலாம். அதில் வந்து பார்த்தோன்னா காதலருடைய நெடுங்கால பிரிவால் வந்து மெலிந்து வாடுறா. இருந்தாலும் பரவாயில்ல, சென்ற நாட்டில் மேற்கொண்ட கடமையை முடித்துட்டு வா அப்படின்னு சொல்லி, அதுதான் என்னுடைய ஆவல் அப்படின்னு ஒரு காதலி சொல்கிறார். மற்றொரு பாட்டில் நீ ஏன் இவ்வளோ துயருக்கு கலங்குற என்ற கேட்ட தோல்வியை நோக்கி அவள் ஏன் சொல்கிறான்னா, அவருடைய உயர்ந்த பண்பாட்டை எப்படி சொல்கிறான்னு பாருங்கள். தன் பிரிவாற்றாமை துன்பம் பெரிதல்ல,
சென்றுள்ள வெளிநாட்டில் ஒரு துன்பமும் இல்லாமல் அவர் நலமாக திரும்புவார் என்று தெரியுமானால் என் கண்கள் இவ்வாறு கலங்கி அழ வேண்டிய நிலை இல்லையே அப்படின்னு சொல்லி காதலி சொல்கிறார். அதே மாதிரி அவர் தலைவன் சென்றுள்ள தொலைதூர நாட்டிலிருந்து ஒரு தகவல் கூட தெரிவிப்பதற்கு முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறதா இந்த இதில் தெரியுது. இதை வந்து பார்த்தோன்னா, நான் எவ்வளோ துன்பத்துக்கு ஆளானாலும் பரவாயில்லப்பா, தலைவன் என்னை வந்துடுவான் அப்படின்ற ஒரு செய்தி எனக்கு வந்தால் போதும் அப்படின்றத ஒரு ஏக்கம் இருக்குல்ல, அதை சொல்லப்படுது. அதே போல் 500 பார்த்தோன்னா 500 பாடல்களை கொண்டது. இதில் வந்து பார்த்தோன்னா 3 அடி சிற்றலையும் 6 அடி பேரலையும் சொல்லப்படுது. இதில் மருதத்தை வந்து ஓரம்போகியாரும் நெய்தல் அம்முவனாரும் குறிஞ்சி கபிலரும் பாளையை ஓதலாந்தையாரும் முல்லை பேயனாரும் பாடியுள்ளாருங்க. இதை எப்படி இன்னும் சொல்லுவாங்கன்னு பார்த்தோன்னா, மருதமோ ரம்போகி நெய்தல் அம்முவனார் கருதும் குறிஞ்சி கபிலன் கருதிய ஓதலாந்தை பனிமுல்லை பேயனே நூலையோது 500 அப்படின்னு சொல்லி மருதமோ ரம்போகி நெய்தல் அம்மூவன் கருதும் குறிஞ்சி கபிலன் கருதிய பாலை ஓதலாந்தை பனிமுல்லை பேயனே நூலை ஓது 500 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இந்த அதாவது 500 பாடுபவர்களுடைய திணைகளோட ஒட்டி ஒரு பாடல் அது. இதில் வந்து பார்த்தோன்னா, நாடும் அரசும் வாழ்க என தாய் வாழ்த்துகிறாள். தோழியோ வந்து பார்த்தோன்னா, தலைவன் மார்பு பழமையாகி பலருக்கும் பொதுவாகாது, தலைவிக்கே உரித்தாக வேண்டும் அப்படின்னு சொல்லி வாழ்த்துகிறாள். இதில் வந்து தோழியோடைய வேலையும் தாயோடைய இதுவும் சொல்லப்படுது. வாலி ஆதன் வாலி அவனி பகைவர் புல்லார்க பார்ப்பார் ஓதுக எனவேட்டோலே யாயோ யாமே பூத்த கரும்பிற் காய்த்த நெல்லின் கழனி ஊரன் மார்பு பலனமாகற்க எனவேட்டமே அப்படின்னு சொல்லுது. தலைவியின் வாழ்க்கை சிறக்க வேண்டும் அப்படின்னு என்று தோழி வேண்டுகிறாள். ஆனால் தலைவியோ பால் ஊறுக பகடுச்சிருக்க, ஆனால் செல்வம் மலர்க செழிப்பு தலைக்க அப்படின்னு சொல்லி வேண்டாளாம். அதே போல் கலித்தொகையில் பார்த்தோன்னா 150 பாடல்களை கொண்ட நூல் வந்து கலிப்பாவும் பரிபாடல் என்னும் பாவும் அகப்பொருளை பாடுவதற்கு சிறந்த யாப்பு வடிவங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தொல்காப்பியர் சொல்கிறார். நாடக வழக்கினும் உலகிய வழக்கினும் அப்படின்னு பார்த்தோன்னா, நாடக வழக்கினும் உலகியல் வழக்கினும் பாடல் சான்ற புலநெறி வழக்கம் கலியே பரிபாட்டு ஆயிரு பாவினும் உரியதாகும் என்பனார் புலவர் அப்படின்னு சொல்லி தொல்காப்பியம் சொல்லப்படுது. அதாவது ஆசிரியப்பாவினும் சிறப்பாக அகம்பாடுவதற்குரிய இவ்விரு பாக்களும் அப்படின்னு சொல்லிட்டு கலியும் கலிப்பாவும் பரிபாடலும் சொல்லப்படுது. இரண்டும் இசைத்தன்மை மிக்கன, ஆடலுடன் கூடியன, உரையாடல் போன்றன, உலக வாழ்வை தழுவி இருக்கிறது. சரிங்களா. கலித்தொகை பாடல்கள் மொத்தம் 150. அதுபோல் பார்த்தோன்னா முழுமையாகவே இந்த பாடல் கிடைச்சிருக்கு. 149 பாடலும் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை அப்படிங்கிற பாலை குறிஞ்சி மருதம் முல்லை நெய்தல் அப்படிங்கிற வரிசையில் இருக்குது. இதில் வந்து பார்த்தோன்னா கலித்தொகை கடவுள் வாழ்த்து உட்பட கலித்தொகை முழுவதுமே நல்லந்துவானார் தான் பாடியிருக்கார். இதில் கலித்தொகை பாடல்கள் வந்து பாண்டியன் ஒருவனை பற்றிய குறிப்பிடுது. அதில் இல்லாமல் இதிகாச புராண கதைகள் மிகுதியாக இருக்குது. ஓரங்க நாடகப்பாங்கிலும் இந்த நூல் சொல்லப்படுது. அதே போல் பார்த்தோன்னா காதல் பாட்டுகள் நல்ல சொல்லோவியங்களாக இருப்பதோடு மட்டும் இல்லாமல் இனிய ஓசை நயம் உள்ளதாகவும் இருக்குது. ஏன்னா ஏற்கனவே இது நாம் பார்த்தோம். மகன் தன் காதலன் சென்று விட்டதை அறிந்த தாய் கலங்கி வருந்தும் போது அவளுக்கு ஆறுதல் கூறும் பெரியவர் ஒருவர் வந்து, அம்மா சந்தனம் மலையில் பிறகுது, ஆனால் மலைக்கு பயன் இல்லை, பூசிக்கொள்வருக்கு தான் பயன். மகளும் உன்னை விட்டு பிரிந்து தன் காதலுடன் செல்வதும் அவ்வாறு இயற்கைதான். முத்து கடலில் பிறகுது, ஆனால் கடலுக்கு அதனால் என்ன பயன், அணிபவருக்கே பயன். உன் மகளும் அப்படியே. இசை யாழில் பிறக்கிறது, ஆனால் யாழுக்கு பயன்படுவதில்லை, கேட்பவருக்கே பயன். உன் மகளும் அப்படியே அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பாடல் நமக்கு சொல்லப்படுது. இதில் இருந்து பார்த்தோன்னா, யாழுளே பிறப்பினும் யாழுக்கு அவைதான் என் செய்யும், சூழுங்கால் நும்மகள் நுமக்கும்
ஆங்கனையே அப்படின்னு சொல்லி இந்த பாடல் நமக்கு உணர்த்துது. அதே போல் புறநானூறு பொறுத்த வரைக்கும் ஒரு அறம், அதாவது புறம் பற்றிய பாடல். இது புறப்பாட்டு, புறநானூறு அப்படின்லாம் இருந்திருக்கு. இதுக்கு அடிவரை கூற முடியாதவாறு பாடல்கள் நிறைய சிதைஞ்சிருக்கு. இந்த தமிழ்நாடு முழுவதும் வாழ்ந்த வேந்தன் முதல் வெண்ணிக்குயத்தி ஈராக பல்வேறு சமூக நிலையில் இருந்த ஆடவரும் மகளிருமாக 157 புலவர் பெருமக்கள் இதை பாடியிருக்காங்க. நூலில் பார்த்தோன்னா 266 பாடல்கள் இருக்குது. இதில் பார்த்தோன்னா 266 பாடல்களுக்கு ஒரு அரிய பழைய உரை இருந்திருக்கு. அது இல்லாமல் பார்த்தோன்னா அதற்கு முற்பட்ட பழைய உரை உண்டு அப்படின்றது தெரியுதுன்னு சொல்கிறாங்க. 266 பாடல்களுக்கு மட்டுமின்றி 400 பாடல்களுக்கும் இருந்தது என்பதை புறப்பாட்டுரை என்னும் சோடி மூலம் அறிகிறோம். ஆனால் நமக்கு கிடைச்சிருக்கிறது, கையில் இருக்கிறதுன்னு பார்த்தோன்னா ஒரு கம்மியான பாடல்கள் தான். இதில் இன்னும் சொல்லப்போனால் தமிழக வரலாற்று களஞ்சியமாகவும் பழந்தமிழ் வேந்தர்கள், குறுநிலை மன்னர்கள், வரலாற்றை அறிவிக்கும் ஆவணமாக புறநானூற்றை எடுத்துக்கலாம். இதில் பார்த்தோன்னா திணை, துறை, பகுப்பு இதெல்லாம் பிற்காலத்துக்கு வருகிறது. எச்சி, வஞ்சி, ஊழினை, தும்பை, வாகை, காஞ்சி, பாடான் முதலிய புறத்திணை பலவற்றுக்கும் எடுத்துக்காட்டாக இதில் இருக்க பாடல்கள் இருந்துகிட்ருக்கு. மன்னர் புலவர் உறவு, மக்கள் மன்னர் உறவு, புலவர் உறவு எல்லாமே இதில் சொல்லப்படுது. இதில் பார்த்தோன்னா நெல்லும் உயிரன்றோ நீரும் உயிரன்றோ, மன்னன் உயிர்த்தே மலர்தலை உலகம் அப்படின்ற ஒரு அரசருக்கு வழங்கிய அறிவுரையும், இம்மை செய்தது மறுமைக்கு ஆமெனும் அறவிலை வணிகன் ஆய் அல்லன், அதாவது கொடை கொடுத்த ஒரு வள்ளலோடைய உயர்வு இதை சொல்லுது. காணாத இந்த பொருட்கு யான் ஓர் வாணிக பரிசிலன் அல்லேன் அப்படின்னு சொல்லி ஒரு புலவரின் உயர்வை எப்படி சொல்லுதுன்னு பார்த்தோன்னா, எனக்கு திறமையை காணாமல் நீ தரும் பரிசு வாங்கிறதுக்கு நான் ஒரு வாணிக பரிசில் அல்ல, என் திறமையை பார்த்துட்டு நீ கொடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதே போல் நன்மொழிகளாக சொல்லப்படுவது அப்படின்னு பார்த்தோன்னா, நல்லது செய்தல் ஆற்றினும் நல்லது செய்தல் ஓம்புமின், யாதும் ஊரே யாவரும் கேளீர், உண்பது நாளி உடுப்பவை இரண்டே பிறவும் எல்லார் ஓர் ஒக்குமே, எவ்வளி நல்லவர் ஆடவர் அவ்வளி நல்லை வாழிய நிலைனே அப்படின்னு சொல்லி பொதுவான செய்திகள் நிறைய வைக்கப்படுது. அடுத்ததாக 10 புறநானூறு எப்படியோ அப்படியே வேந்தர்களையும் குறுநில மன்னர்களையும் பொதுவாக பாடாமல் சேர மன்னர்களை பற்றியே புகழ்ந்து பாடிய தொகை நூல் 10. ஒவ்வொரு மன்னனை பற்றியும் 10 பாடல்கள் வீதம் 10 சேர மன்னர்களை பாடியிருக்கு. இதில் 10 பழைய உரை ஒன்று இருந்திருக்கு. இது இருந்தாலும் பாடல்கள் முடிவில் துறை, வண்ணம், தூக்கு அதாவது இசை, பாடலின் பெயர் ஆகியவை குறிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் பார்த்தோன்னா கல்வெட்டுகளில் உள்ள மெய்கீர்த்திகள் போல தான் இது அமைந்திருக்கு. இதில் பார்த்தோன்னா 2ஆம் பத்து எழுதியவர் பார்த்தோன்னா குமட்டூர் கண்ணனார். யாருக்காக? இமையோர்மன் நெடுஞ்சேரலாதன், பால் யானை செல்கெழு குட்டுவன், கலங்காய் கன்னி நார்முடிச் சேரல், இது 4ஆம் பத்து. 5ஆம் பத்து பரணர், கடல் பிறக்கோட்டிய செங்குட்டுவன். 6ஆம் பத்து காக்கை பாடினையார், ஆடுகோட் பாட்டுச் சேரலாதன். 7ஆம் பத்து கபிலர், செல்வக் கடுங்கோ வாலியாதன். 8ஆம் பத்து அரிசில் கிழார். 9ஆம் பத்து பெருங்குன்றுக்கிறார், இளஞ்சேரல் இரும்புரைக்காக பாடியிருக்கார். இதில் பார்த்தோன்னா ஒரு 10 முழுக்க சேர மன்னர்களுக்கான ஒரு நூல் அப்படின்றது தெரிய வருது. பரிபாடல் அடுத்து தான் சொல்லப்படுது. அகம்பொருள் புறம்பொருள் இரண்டை பற்றியும் பாடக்கூடிய ஒரு நூல். 70 பாட்டுகள் இருந்திருக்கிறதா சொல்கிறாங்க. இருந்தாலும் நமக்கு 22+10 ஒரு பாடல்கள் தான் உதிரி பாடல்களாக நமக்கு கிடச்சிருக்கு. இதில் பார்த்தோன்னா ஒவ்வொரு பாடல் முடிவிலும் துறை, இயற்றிய புலவர், இசை வகுத்தார் பெயர், பண்ணின் பெயர் எல்லாமே குறிப்பிட்டிருக்காங்க. இதுக்கு பரிமேலழகர் உரை வகுத்திருக்கார். பரிபாடலின் 3ஆம் பாடலில் திருமாலின் பெருமையை சொல்லப்படுது. பரிபாடல் பொறுத்த வரைக்கும்
சமயம், சமய பழக்க வழக்கம், சிறப்புகள், வையையாறு, மதுரை நகர், திருப்பரங்குன்றம், திருமாலிருஞ்சோலை மலை ஆகிய பாண்டு நாட்டு திருத்தலங்களை பற்றிய செய்திகளும் இதில் இருந்திருக்கு. சரிங்களா? 10 நம்ம சொல்ல போனால் திருமால், செவ்வேள், காளி, வையை, மதுரை, அப்படி ஒரு 70 பாடல்கள். ஆனால் 22 பாடல்கள் தான் இன்றைக்கி கிடச்சிருக்கு. இவற்றுள் வந்து பார்த்தோன்னா பரிபாடல் பொறுத்த வரைக்கும் இதில் கூறப்படுற அகத்திணை புறத்திணைக்கான ஒரு பொதுவான பாடல் நூலாக இருக்குது. அதாவது 8 தொகை நூல்களில் இவை. சரிங்களா? அடுத்ததாக வந்து பார்த்தோன்னா 10 பாட்டு. அதாவது ஒரு பா வந்து ஒரு நூலாக உள்ளது வந்து தனிச்சிறப்பு அந்த ஆசிரியப்பாவுக்கு உண்டு. சங்க காலத்தில் இப்படி ஒரு நூலாக வளர்ந்த ஆசிரிய பாட்டுகளில் 10 பாடல்கள் நமக்கு கிடைச்சிருக்கு. அவற்றை ஒரு தொகுதியாக கருதி 10 பாட்டு அப்படின்னு வழங்கும் மரபு ஏற்பட்டிருக்கு. இதை வந்து பார்த்தோன்னா 9 புலவர்கள் இதை ஏற்றிருக்காங்க. 10 பாடல்களின் பெயரை ஒரு பழைய வெண்பா எப்படி சொல்லுதுன்னா, முருகு பொருநாறு பானிரண்டு முல்லை, முருகு பொருநாறு பானிரண்டு முல்லை, பெருகுவள மதுரை காஞ்சி, மறுவினிய கோல நெடுநல் வாடை, கோல்குறிஞ்சி பட்டினப்பாலை, கடாத்தோடு 10 அப்படின்னு சொல்லு. அதாவது திருமுருகாற்றுப்படை, பொருணராற்றுப்படை, பெரும்பானாற்றுப்படை, சிறுபானாற்றுப்படை, முல்லைப்பாட்டு, பட்டினப்பாலை, மலைபடுகடாம் என்பவையே 10 பாடல்கள் அப்படின்னு சொல்லி இதே வரிசையில் வந்து சொல்லியிருக்காங்க. இதை வந்து பார்த்தோன்னா 10 பாடல்கள் வந்து ஒரு முதல்ல வந்து பிரிக்கப்படுவது பார்த்தோன்னா ஆற்றுப்படை நூல்களாக பிரிக்கப்படுது. ஆற்றுப்படை நூல்களை பொறுத்த வரைக்கும் அந்த காலத்தில் வந்து இசைப்பாடும் கலைஞர்களும் நாட்டிய கலையில் வல்லவர்களுமாக தெரிந்த கலைஞர்களும் குடும்ப செலவுக்காக அந்தந்த ஒரு குடும்பத்தின் செல்வங்களாக வந்து வழி வழியாக போற்றி வழங்கிட்டு இருந்திருக்காங்க. அதே போல் பார்த்தோன்னா அவர்களை எப்படி அழைச்சிருக்காங்கன்னா பாணர், விரலியர், கூத்தர், பொருணர் அப்படின்ற பெயர்களால் அழைக்கப்பட்டிருக்கு. அந்த கலைஞர்களோட குடும்பத்தார் நகரங்கள்லையும் கிராமங்கள்லையும் வழி வழியாக கலைகளை நூற்றாண்டு வளர்த்து வந்திருக்காங்க. சங்க காலம் முதல் ஆழ்வார் நாயன்மார் காலம் வரையில் அந்தந்த குடும்பத்தார் வந்து கலைப்பொறுப்பை ஏற்றிருந்திருக்காங்க. அவர்கள் வந்து சங்க காலத்தில் வறுமையோடும் நிலைமை வந்து இலக்கிய கலையில் ஈடுபடும் புலவர்களுக்கு இருந்திருக்கு. அதை உணர்ந்த புலவர்கள் வந்து தம் வறுமை தீர பொருளுதவி செய்யும் செல்வர்களை அணுகியிருக்காங்க. அதாவது மன்னர்களை அணுகியிருக்காங்க. அந்த உதவி பெற்றவாட்டை தம்மை போல மற்ற புலவர்களுக்கும் கலைஞர்களுக்கும் வறுமை தீர்ந்து வளமாக வாழ வழிகாட்ட வேண்டும் அப்படின்ற ஒரு செயல்தான் இந்த கொடிய வறுமை தீர்ந்து தன்னுடைய சுற்றத்தாரும் நன்றாக வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் இன்னார் இடத்துக்கு இந்த ஊரில் இன்னார் கிட்ட போங்க, அவர் பரிசு தருவார், உங்களுடைய வறுமை ஒழியும் அப்படின்னு சொல்ல போகிற வழிகாட்டக்கூடிய ஒரு ஆற்றுப்படுத்தல், அந்த செயல் தான் வந்து ஆற்றுப்படுத்தல். இதை கூறும் நூல்கள் தான் வந்து ஆற்றுப்படை நூல்கள் அப்படின்னு சொல்லப்படுது. இதில் ஆறு அப்படின்னா வழினும், படைனா படுத்தல் அப்படின்னும் அல்லது சேர்த்தல்னும் சொல்லுது. அவர் புலவர்கள் பாடிய ஆற்றுப்படை பாட்டுக்கள் 10 பாட்டில் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். அதில் வந்து பார்த்தோன்னா 5 இருக்குது. 10 பாட்டில் 5 வந்து ஆற்றுப்படை நூல்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. திருமுருகாற்றுப்படை, பொருணராற்றுப்படை, சிறுபானாற்றுப்படை, பெருமானாற்றுப்படை, மலைபடுகடாம், இந்த 5 பாடல்களும் வந்து 5 பாட்டுக்களும் வந்து பார்த்தோன்னா நமக்கு ஆற்றுப்படை நூல்களாக சொல்லப்படுது. இதில் பொறுத்த வரைக்கும் திருமுருகாற்றுப்படை அடியளவு பார்த்தோன்னா 317 வரைக்குமே இருந்திருக்கு. 315 சொல்கிறவங்களும் இருக்காங்க. இயற்றியவர் பார்த்தோன்னா மதுரை கணக்காயனார் மகனார் நக்கீரர். சங்க காலத்தில் வந்து பக்தி உணர்ச்சி நிரம்பிய முழு நூல் வந்து இந்த நூல் தான். இதில் வந்து பொறுத்த வரைக்கும் சங்க காலத்தில் பக்தி உணர்ச்சி நிரம்பி முருகன் கோயில்களை பற்றியும் வழிபாட்டு முறைகளை பற்றியும் அறிவிக்கும் குறிப்புகள் இதாக இருந்திருக்கு. திருப்பரங்குன்றம் என்றும் மலைக்கோயில் பற்றியும் சூரனுடன் செய்த போர் பற்றியும் விளக்கும் நூல் திருமுருகாற்றுப்படை.
இரண்டாம் பகுதியை பொறுத்த வரைக்கும் 6 திருமுகங்களில் குறிப்புகள் சொல்லப்படுது. 3ஆம் பகுதியில் முருகனை வழிபடும் முனிவர்களின் பெருமை, 4ஆம் பகுதியில் திருவேகரம் என்னும் தலத்தில் வழிபடுவோரை பற்றியும், 5ஆம் பகுதியில் மலைநாட்டு மக்கள் குறவை கூத்து ஆடி சேவிக்கும் முறைகளை பற்றியும் கூறப்படுது. 6ஆம் பகுதியில் முருகன் எழுந்தருளியிருக்கும் இடங்கள் பற்றியும் அவனிடம் சென்று அருள் பெறும் முறை பற்றியும் சொல்லப்படுது. பழமுதிர் சோலையின் அருவியின் சிறப்பும் இதில் விளக்கப்படுது. முருகு என்ற சொல்லுக்கு முருகனாகிய தெய்வம் என்ற பொருளோடு அழகு என்னும் பொருளும் உண்டு. அந்த பொருத்தம் பாட்டை பாடியவர் நெஞ்சை விட்டு நீங்காமல் இருக்கும்படி இந்த முருகாற்றுப்படை அமைக்கப்பட்டிருக்கு. பொருணர் ஆற்றுப்படை பொறுத்த வரைக்கும் பரிசில் பெற்ற பொருணன் பரிசில் பெறாத பொருணனை கரிகால் வளவனிடம் ஆற்றுப்படுத்துவதாக, கரிகால் வளவனிடம் செல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ஆற்றுப்படுத்துவதாக முடமொத்த கண்ணையார் கற்பனை செய்து பாடல் தான் இந்த பாடல். இது வந்து பார்த்தோன்னா சோழன் கரிகாலனின் சிறப்பை கூறுகிறது. முடமொத்த கண்ணையார் சோழன் கரிகாலனுடைய சிறப்பை எப்படிலாம் சொல்கிறாரு அப்படின்றத சொல்கிறது தான் இந்த பாடல். பொருணர் முதலான கலைஞர்களிடம் வந்து சோழன் கொண்ட அன்பும் காவிரி ஆற்றோட பெருமையும் இப்பாட்டில் விளக்கப்படுது. பொருணர்கள் வந்து பொல்லாத வழியில் செல்லும்போது வழிப்பறி கொள்ளையர்கள் ஈடுபடும் கல்வர்கள் வந்துடுவாங்க. அதனால் வந்து பார்த்தோன்னா அவங்களுக்கு யாழை எடுத்து இனிய இசை எழுப்புனா அந்த கொடிய கல்வர்கள் கூட மனம் மாறி போயிடுவாங்க, கொலைக்கருகளை கூட விட்டுடுவாங்க, இனிய அப்படின்னு சொல்லிட்டு இனிய ஒரு இசையின் சிறப்பை இதில் சொல்லப்படுது. அதே போல் வறுமையால் வாடிய கலைஞர்களின் இன்னலை போக்க சோழ அரசன் வந்து உயர்ந்த ஆடைகளை தருவான் அப்படின்ற ஒரு தகவலும், அந்த நூல் இலை வந்து பார்த்தோன்னா நுண்மையானதும் பாம்பு உருத்து தோலை போன்றதும் அரசனால் தரப்படும் பட்டாடை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு புகழப்படுது. அதே போல் தேர், 4 குதிரைகள் பூட்டிய பெரிய தேர்லாம் அணிகலன்களும் அவர்கள் பின்னாடி 7 அடி நடந்து வந்து அனுப்பக்கூடிய ஒரு நற்செயலும் வந்து கரிகாலன்கிட்ட கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு புகழ்ந்து பேசுகிறாங்க. சரிங்களா? இதில் இன்னும் சொல்லப்போனால் அடுத்து வந்து பார்த்தோன்னா சிறுபானாற்றுப்படை. சிறுபானாற்றுப்படை ஒய்மா நாட்டு நல்லியக்காடனிடத்திலே பரிசு பெற்ற பாணன் ஒருவன் பரிசு பெறாத பாணனுக்கு வழிகாட்டுதல். இதில் பார்த்தோன்னா இசைப்பாணர், யாழ்ப்பாணர், மண்டைப்பாணர் என பாணர்கள் வந்து பல்வகையாக இருக்காங்க. இப்பாட்டில் வரும் பாணர் வந்து யாழ்ப்பாணன். இன்குரல் சீரிலையால் இடவையின் தளி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் வருது. அது இல்லாமல் பார்த்தோன்னா பாணர் குடும்பத்தின் வறுமையை வந்து சொல்லோவியமாக ஆக்கப்பட்டுள்ளது. வறுமையில் வந்து மாணவ உணர்ச்சியோட குடும்பம் நடத்துகிற வந்து குடும்ப தலைவிகளான விரலி பற்றிய வர்ணனையும், மூவேந்தர் நகரோட தலைமையான தலைநகர சிறப்பும், கடையேழு வள்ளல்களுடைய கொடைப்பெருமையும், மாவிலங்கை, எயில்பட்டணம் ஆகிய நகரங்களோட இயல்பும், நல்லியக்கோடனின் வீரமும் கொடையும், அந்த நெய்தல் முல்லை மருத நிலங்களுடைய தன்மைகளும், நல்லியக்கோடன் பாணனை உபசரித்தும் வழங்கும் பரிசு பொருட்களும் சொல்லப்படுது அப்படின்னு சொல்கிறேன். அது அடுத்ததாக பெரும்பானாற்றுப்படை. காஞ்சியை ஆண்டு வந்து தொண்டைமான் இளந்திரையனுடைய பரிசு பெற்ற பெரும்பாணன் அப்படின்ற பரிசு பெறாத பாணனுக்கு ஆற்றுப்படுத்துதா இந்த நூலை வந்து கடலூர் உருத்திரங்கண்ணனார் பாடியிருக்கார். இப்பாடலில் வந்து யாழின் அமைப்பு, பாணன் வறுமை, இளந்திரையன் ஆட்சி சிறப்பு இதெல்லாம் உப்பு வணிகர் செல்லும்படி இதெல்லாம் பாடப்பட்டிருக்கு. மலைபடுகடாம் செங்கன் மாத்துவேல் நன்னனிடம் பரிசு பெற்ற கூத்தன் வந்து மற்றொரு கூத்தனுக்கு வந்து ஆற்றுப்படுத்துவதாக பாடப்படுது மலைபடுகடாம். இயற்றியவர் பார்த்தோன்னா இரணைய முட்டத்து பெருங்குன்று பெருங்கௌசிகனார் வந்து ஏற்றியிருக்காரு. நேரிசை ஆசிரியப்பாவால் ஆனது. ஒரு மலையில் பிறக்கும் பல வகை ஓசைகள் வந்து இதில் விளக்கப்பட்டிருக்கு. மலை வந்து ஒரு யானையாக உருவம் செய்யப்பட்டு மலையின் எதிரொலிக்கும் பல வகை ஓசைகளும் அந்த யானையின் மதம் பிடித்தது போன்றவையாக விளக்கப்படுவதால் இது மலைபடுகடாம் என்ற பெயர் கற்பனை வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து பார்த்தோன்னா பேரியால், இசைக்கருவிகள், பாணர் விரலியர் இயல்பு, செல்ல வேண்டிய நெறியில் உண்டாகும் நன்மை தீமைகள், வழியில் கிடைக்கும் உணவு வகையிலிருந்து மலையில் எழும் ஒளிகள், மலையூரின் வளம், நடுகள் வணக்கம் இதெல்லாம் சொல்லப்படுது. சரிங்களா? ஸோ அடுத்ததாக அகப்பொருள் பாட்டுகள் அப்படின்னு இதை நம்ம பிரிக்கிறோம். 10 பாட்டில் பார்த்தோன்னா முல்லைப்பாட்டு, நெடுநல் வாடை, குறிஞ்சிப்பாட்டு, பட்டினப்பாலை ஆகிய 4ம் வந்து
அகப்பாடல்களாக சொல்லப்படுது. இது மற்ற பாடல்கள் எல்லாம் புறம். மற்றொரு எந்த அரசனையும் வள்ளலையும் சிறப்பிக்கும் நோக்கம் இருக்காது. இதில் பார்த்தோன்னா எந்த நாடும் நகரும் சிறப்பிக்கவும் இல்லை. அகப்பொருள்கள் வந்து காதலை விளக்குவது மட்டும்தான் இதனுடைய நோக்கம் அப்படின்னு சொல்லப்படுது. இதனால் கூட இதில் முல்லைப்பாட்டு முதலில் பார்க்குறோம். முல்லைத்திணையை பற்றிய பாடல் வந்து முல்லைப்பாட்டுள். வினைமேல் சென்ற தலைவன் வந்து திரும்பி வரும் முறை தலைவி பிரிவுத்துறையா ஆற்றியிருத்தல் வந்து உரிப்பொருள். திரும்பி வரும் முறை பிரிவுத்துறை எப்படி இது பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு நப்பூதனார் வந்து இந்த பாடலை பாடியிருக்காரு. வினைமேற் சென்ற தலைவன் கார்காலம் வரும் முன்னாடி திரும்புகிறேன்னு சொல்கிறான். ஆனால் திரும்பலை. அதை எப்படி வந்து அதை ஆற்றாமல் அல்லல் அடைகிறா தலைவி அப்படின்றத பாடல் மூலமாக தெரிஞ்சுக்கிறோம். அதே போல் அதை மாற்ற பெருமுது பிண்டிதரெலாம் என்னென்ன செய்கிறாங்க, அதே போல் தலைவன் எப்படி வந்து சேர்றான்னு சொல்லப்படுறது இந்த பாடல். குறிஞ்சிப்பாட்டை பொறுத்த வரைக்கும் குறிஞ்சித்திணை பொருளாகவே கூறுறது தான் குறிஞ்சிப்பாட்டு. நேரிசை ஆசிரியப்பா பாடியவர் கபிலர். பெற்றோர் அறியாமல் ஒருவனும் ஒருத்தையும் காதல் உள்ளது. அந்த காதலை காண்பதற்காக வருவதில் எவ்வளவோ இடையூறு இருந்தாலும் கூட அவன் வந்து வர முடியாமல் போகும் நாட்களில் மிக வாடி போகிறா. அவளுடைய மெலிவை வந்து ஏதோ ஒரு நோய் அப்படின்னு சொல்லி குடும்பத்தார் வந்து பேய் ஓட்டுறாங்க. அந்த மாதிரியான செயல்லாம் செய்யும்போது தோழி வந்து இவளோட மெலிவுக்கு காரணம் இதான்னு சொல்லி அந்த காதலினுடைய கண்ணீரில் வந்து இந்த பாடலில் முடிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து பார்த்தோன்னா குறிஞ்சி நிலத்தோட மலை வளத்தையும் வர்ணனையும் இது சொல்லுது. செங்காந்தன் பூ முதல் மலை எருக்கம்பூ வரை மொத்தம் 99 மலர்கள் வந்து இப்பாடல்களில் சொல்லப்படுது. அதாவது குறிஞ்சி பாடல்களில் சொல்லப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோ பட்டினப்பாலை கடியலூர் உருத்திரங்கண்ணார் தான் எழுதியிருக்காரு. இவர் வந்து பெருமாநாட்டு படையும் இவர் தான் ஏற்றிருக்காரு. அதே போல் பார்த்தோன்னா வஞ்சிப்பாவுடைய அடிகள் வந்து 163, ஆசிரியப்பா அடிகள் 138 இருக்குது. இதில் இப்பாட்டை வந்து ஆசிரிய அடிவிரவி வந்த வஞ்சிப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இல்லைனா வஞ்சி நெடும்பாட்டுன்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. பட்டினைப்பாலை பொறுத்த வரைக்கும் காதல் பிரிவாகிய பாலைத்திணை இதில் வந்து அமைஞ்சிருக்கு. இதில் பார்த்தோன்னா கடற்கரை காவிரி பூம்பட்டினம் அப்படிங்கிற கடற்கரை பட்டினத்தோட புகழ் பாடப்படுது. பாட்டின் உரிப்பொருள் காதல் பற்றிய கற்பனை தான். ஆனால் பெரும்பாலான கற்பனைகள் பார்த்தீங்கன்னா பட்டினம் பற்றியும் அரசு பற்றியும் அமைக்கப்பட்டிருக்கு. பட்டினப்பாளையில் மட்டும் நெஞ்சமே, அதாவது செல்வம் மிகுந்த காவிரி பூம்பட்டினம் தேய பெறுவதாக இருந்தாலும் கூட என் காதலியை பிரிந்து நான் வெளிநாட்டுக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறது வந்து எப்படி சொல்கிறாரு, கரிகால பிறவலத்தான் எப்படி சொல்கிறாருன்னு சொல்லியிருக்காங்கன்னா, பொருள் தேடுவதற்காக நாம் கடந்து வந்து செல்ல வேண்டிய காட்டு வழிகளோ கொடுமையானவை தான். சோழன் கரிகாலன் வேலையை விட அது வந்து சோழன் கரிகாலனின் வேலையை விட கொடுமையானவை எது அப்படின்னு பார்த்தோன்னா, பிரிய வேண்டிய என் காதலின் தோள்களோ அந்த செங்கோலை விட தன்மையானவை நல்லவை. அப்படி இருக்கையில் நான் எப்படி இவளை பிரிஞ்சு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் வந்து ஒரு அகமில் எப்படி ஒரு புறத்தை எப்படி சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். என்னுடைய வேலை விட அவளுடைய தோள்கள் மிகவும் இனிமையானவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் இந்த அக்காலத்தில் வந்து வணிகம், துறைமுக சிறப்பு, வெளிநாட்டார் வந்து போவது இதெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. அதே போல் கடைத்திரு விளக்கும் இடத்துல வந்து வணிகர் நடுநிலையாக வணிக முறை எப்படி இருந்திருக்கு, கொள்வதும் மிகை கொள்ளாது, கொடுப்பதும் குறை கொடாது, பல்பண்டம் பகிர்ந்து வீசும். தாங்கள் கொள்ளும் பொருளும் மிகுதியாக இல்லாமல் கொடுக்கும் பொருளும் குறைவாக கொடுக்காம பல பண்டங்களில் வந்து வணிகம் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி பண்டங்கள் விற்பதை பற்றிலாம் பேசப்படுது. அடுத்ததாக வந்து பார்த்தோன்னா நெடுநாள் வாடை. காதல் பற்றி மிகச்சிறந்த ஒரு முறையில் பாடிய நீண்ட பாடல்கள் வந்து 10 பாடல்கள் இதில் இருக்குது. இது வந்து பார்த்தோன்னா மதுரை கணக்காயனார் மகனார் நக்கீரனார் பாண்டியன் நெடுஞ்செழியனை பற்றிய பாடல்கள் இது. அகவற்பாவால் ஆனது. யவனர்கள் நகரை சுற்றி காவல் செய்தலும், மாலை காலத்தில் மகளிர் வழிபாடு இதெல்லாம் இதில் குதிர்கால வர்ணனை இதெல்லாம் வந்து இந்த பாடலில் இருக்குது. அரண்மனை வாயில், முற்றம், அந்தப்புறம், தந்தக்கட்டில் இதெல்லாம் விளக்கப்படுது. இப்பாடல் வந்து வேம்பு தலையாந்த யாத்த நோன்கடல் இயக்கம் என அடையாள மாலை கூறப்படுவதால் இது அகப்பாட்டு மரபில் இருந்து வழுவி புறப்பாட்டு ஆயிற்று அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அதனால் வேம்புதலை ஆந்த நோன்கால் எக்கம் அப்படின்னு சொல்லி இக்கால ஆய்வாளர்கள் வந்து இது அகப்பாட்டில் வந்து புறப்பாடாக சொல்கிறாங்க. இருந்தாலும் கூட இது அகப்பாட்டில் தான் இன்னும் வைக்கப்பட்டிருக்கு.
மதுரை காஞ்சி அப்படின்னு பார்த்தோன்னா, தலையாலங்கானத்து செருவென்ற பாண்டியன் நெடுஞ்செழியனுக்கு வீடு பேர் உணர்த்துவதற்காக பல்வேறு நிலையாமைகளை அறிவுறுத்தி மாங்குடி மருதனார் பாடியது தான் இந்த பாடல். மிக நீண்ட பாடல் தான் இது. இது வந்து பார்த்தோன்னா, இது வஞ்சி அடிகள் விரைவி வந்து ஆசிரியர் பாவல் அமைந்தது. வாழ்க்கையின் நிலையாமையை கூறி நல்வழியை வற்புறுத்துவது காஞ்சி திணை. மதுரையில் வாழும் தலைவனுக்கு எடுத்து கூறிய காஞ்சி ஆகையால் மதுரை காஞ்சி அப்படின்னு சொல்லி இந்த பாடல் வந்து பாடப்படுது. பாண்டிய நெடுஞ்செழியனுக்காக நாட்டை பற்றியும் நெடுஞ்செழியனுடைய முன்னோர் சிலரை பற்றியும் அருஞ்செயல்களை பற்றியும் உயர்ந்த பண்புகளை பற்றியும் விளக்கங்கள் பாட்டில் கூறி, அது மட்டும் இல்லாமல் மதுரை மாநகரில் வாழும் சைன பௌத்த பள்ளிகள் பற்றி, கோட்டை கொத்தளம் பற்றியும், கொடிகள் படைகள் பற்றியும், வணிகம் பற்றியும், திருவிழாக்கள் பற்றியும், அந்தி வணிகம், பரத்தையர் வாழ்க்கை, இரவு கால நிலை, விடியற்கால நிலை எல்லாமே மதுரை பற்றி முழுக்க முழுக்க சொல்லப்படுற பாடல் இந்த மதுரை காஞ்சி தான். ஸோ இப்படி வந்து பார்த்தோன்னா 10 பாடல்கள் வந்து 10 பாட்டும் 8 தொகையும் தொகுப்பாக சங்க இலக்கியங்கள் இருந்து வருது. இதில் இன்னும் மேற்படி சொல்லப்போனால் சங்க இலக்கியங்களின் சிறப்பு அப்படின்னு சொல்லப்போனால், சங்க இலக்கியங்களின் சிறப்பு முதலாவதாக நம்ம பார்க்க போகிறது அப்படின்னு பார்த்தோன்னா இயற்கை வர்ணனை. என்ன இயற்கைனா, சங்க காலத்தில் எந்த பாடல் பாடினாலும், அகத்தை பாடினாலும் சரி, புறத்தை பாடினாலும் சரி, எதை பாடினாலுமே இயற்கையோடைய வர்ணனை இல்லாமல் எதுவுமே பாடப்படலை. இயற்கை நிகழ்வுகள் சொல்லப்படாமல் எதுவுமே பாடப்படலை. மலையின் எழில் ஓவியங்களாக இருக்கட்டும், காடுகளாக இருக்கட்டும், மரஞ்செடிகளாக இருக்கட்டும், விலங்குகளாக இருக்கட்டும், குளங்களாக இருக்கட்டும், தாமரை, கடல் அலைகள், பருவக்காற்று, இப்படி நிலங்களை பற்றியும் இயற்கையை பற்றியும் இயற்கையுடைய உதவி பற்றும் சொன்னாலும் கூட நிறைய சொல்லப்பட்டிருக்கு. இருந்தாலும் கூட காதல் தான் உள்நோக்கமாக கொண்டிருக்கு. காதல் அல்லது வீரத்தை தான் உள்நோக்கமாக கொண்டு இருந்தாலும் கூட இயற்கையின் அழகு காதல் நிகழ்ச்சிக்கோ மற்ற நிகழ்ச்சிக்கோ பின்னணியாக வந்து 2ஆம் இடத்தை பெறுது. ஸோ இது வந்து பெரும் தனிச்சிறப்பாக இருந்திருக்கு. அந்த காலத்தில் இயற்கை காட்சிகளை வந்து விளக்கும் தொடர்கள் மிக கவர்ச்சியான ஒன்றை கொண்டு தான் புலவர் வந்து பார்த்தோன்னா நிறைய வந்து தன்னுடைய பெயர் கூட அமைத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. செம்மண் நிலத்தில் பெய்ந்த மழைநீர் பற்றிய தொடரால் ஒரு புலவர் வந்து செம்புல பெயர் நீரார் அப்படின்னு சொல்லி தன் பெயரையே மாற்றிக்கிட்டார். அதேபோல் அணிலாடு முன்றிலார் கயமனார் அப்படின்னு சொல்லி ஓதலாந்தையார், தேய்புரி பழங்கயிற்றினார் அப்படின்லாம் பெயர்கள் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்தந்த பாட்டில் உள்ள சிறந்த தொடர் தான் வந்து பாட்டுக்கு பெயராக அமைக்கப்பட்டிருக்கு. 10 பாட்டுகளில் வந்து முல்லை நிலத்தை வர்ணனை செய்கிற பாட்டு வந்து முல்லைப்பாட்டு, மலைநில வர்ணனை செய்யும் பாட்டு வந்து குறிஞ்சி பாட்டாகவும், வாடைக்காற்றை வர்ணனை செய்யும் பாட்டு நெடுநல் வாடையாகவும், மலையில் ஏற்படும் பல வகை ஓசைகளை வர்ணனை செய்யும் பாட்டு மலைபடு கடாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் அளவுக்கு நம்மளுடைய இயற்கை வர்ணனை இருந்திருக்கு. காதல் வாழ்வை வந்து பேசுகிறது தான் வந்து 1800க்கும் மேற்பட்ட அகப்பாடல்கள் சங்க இலக்கியத்தில் இருந்து வந்திருக்கு. ஒரு கூத்து நாடகம் என்ற வகையில் வந்து ஒவ்வொரு அகப்பாட்டின் அமைப்பும் இருந்திருக்கு. கற்பனை மாந்தர்கள் பேச்சாக உள்ளதை தவிர பாடும் புலவர்கள்லாம் அங்கே இல்லை. அவர்கள் படைத்த நாடக மாந்தர்கள் பேசுதல் உண்டே தவிர அவர்கள் பேசுவதில்லை அப்படின்னும் சொல்கிறாங்க. இதில் வந்து பார்த்தோன்னா இயற்கை வர்ணனை சில பாட்டுகளில் நீண்டும் பல அடிகளில் இருந்திருக்கு. அதே போல் சுருக்கமாக 3 அடிகளில் கூட இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இயற்கை வர்ணனை முக்கியமாக ஒன்று சொல்லப்படுது. அதில் வந்து பார்த்தோன்னா அடுத்ததாக வந்து பார்க்குறது பல வகை புலவர்கள். இது வந்து பார்த்தோன்னா சங்க இலக்கிய பாட்டுகள் வந்து 2381 பாடல்கள் இருந்திருக்கு. 2381 பாடல்கள். இன்றைய பாடிய புலவர்கள் வந்து பெயர் தெரிந்த புலவர்கள் வந்து வெறும் 473 பேர் தாங்க. இதில் வந்து பார்த்தோன்னா 108 பாட்டுகளுக்கு பெயர் தெரியல. அது மட்டும் இல்லாமல் 102 பாடல்களுக்கு பெயர் தெரியல. கபிலர் என்ற ஒரு புலவர் மட்டும் பார்த்தோன்னா 235 பாடல்கள் பாடியிருக்கார். வேறு புலவர் 4 வந்து 100க்கும் மேற்பட்ட பாடல்கள் பாடியிருக்காங்க. பாடிய புலவர்கள் வந்து சிலர் நகரங்களை சார்ந்தவர்களாகவும் பிறர் சிற்றூர்களையும் கற்பிக்கும் ஆசிரியர் பொன்வணிகர்
ஆடை வணிகர், மருத்துவர், தச்சர், சோதிடர் இவங்களாகவும் இருந்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க. பெண்பார் புலவர்கள் 30 பேராக இருந்திருக்காங்க. அரசர்களாக அரச குடும்பத்தை சார்ந்தவர்கள் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? இது வந்து பார்த்தோன்னா அடுத்ததாக வந்து பார்த்தோன்னா புலவர் அரசர் உறவு. இதனை பொறுத்த வரைக்கும் சேர சோழ பாண்டியர் மூவேந்தர் ஆட்சியிலுமே வந்து தமிழ் வேந்தர்கள் வந்து குறுநில மன்னர்களாகவும் சிற்றரசர்களாகவும் இருந்திருக்காங்க. இதில் வந்து பார்த்தோன்னா வீரம் நிரம்பியவர்களாகவும் போருக்கு அஞ்சாதவர்களாகவும் விளங்கியது போலவே அன்புக்கும் நெருங்கியவர்களாக தான் இங்கே இருந்திருக்காங்க. புலவர்களுக்கு பெரும் செல்வாக்கு இருந்திருக்கு. புலவர்கள் அறிவுரைக்கு அவர்கள் செவி கொடுத்தார்கள் அப்படின்றதுக்கு நமக்கு வந்து ஔவையார் வந்து அதிகமான நெடுமான் நெஞ்சு போற்றி புறந்தந்திருக்காங்க. அது அவனுடைய அருமை பெருமையை வந்து ஔவையாரால் நன்கு எடுத்துரைக்கப்படுது. அதில் வந்து கபிலரை பாரி தன் உயிர் நண்பனாக போற்றியதால் கபிலர் பாரி மகளிரை காத்ததுடன் தம் இனிய நண்பனை தன் சோர்ச்சித்திரங்களால் நிலை பெறச் செய்துள்ளார். கோப்பெருஞ்சோழனுக்கும் பிசிராந்தையாருக்கும் இருந்த நட்பு வரலாற்று புகழ் மிக்கது. மூவேந்தர்களுடைய ஆட்சிக்குட்பட்ட சிற்றரசர்களுக்கு இடையே அடிக்கடி போர்கள் பூசல்கள் நிகழ்ந்த போது புலவர்கள் தான் வந்து தலையிட்டு பூசல்களையும் போர்களையும் அமைதி ஏற்படுத்தியதாக நமக்கு நிறைய இடங்களில் பார்த்துருக்கோம். கும்மணன் பெருஞ்சித்திரனாரிடம் காட்டிய பேரன்பு ஒரு கருதத்தக்கதாக இருந்திருக்கு. அதே போல் அரசருள் புலவர் அப்படின்னு பார்த்தோன்னா அரசருள் புலவர் அதாவது அரசர்கள் புலவர்களை ஆதரித்தோடு மட்டுமல்ல அரசர்களையும் புலவர்களாக இருந்திருக்காங்க. இதில் வந்து பார்த்தோன்னா நெடுஞ்செழியன் அப்படிங்கிற பாண்டிய அரசன் வந்து கல்வி சிறப்பை பற்றி ஒரு பாடலில் பாடி இருக்காரு. அது வந்து வேண்டிய உதவிகள் செய்தும் மிகுதியாக பொருள் கொடுத்தும் எவ்வாறேனும் கல்வி கற்பது நல்லது அப்படின்னு சொல்லியிருக்கார். பணிந்து பின் நிற்பதை பற்றி வெறுப்பு கொள்ளாமல் கற்றோரை அணுகி வணங்கி கொள்ள வேண்டும் அப்படின்ற ஒரு இதையும் சொல்லியிருக்காரு. அதே போல் பார்த்தோன்னா அறிவுடையவன் வந்து இளைவனாக இருந்தாலும் அவனை வந்து அரசு வந்து ஒரே குடும்பத்தில் பிறந்த மூத்தவனை வரவேற்காமல் அறிவுடையவனை தான் அந்த குடும்பம் வரவேற்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கோப்பெருஞ்சோழன் அப்படிங்கிற சோழ மன்னன் வந்து இறுதி காலத்தில் பாடிய பாட்டுகள் வந்து நெஞ்சை உருக்கும் உணர்ச்சி உள்ளதாக இருக்குது. ஊரின் வடக்கே சென்று உண்ணா நோன்பு மேற்கொண்டு அம்மன்னன் உயிர் நீத்திருக்கான். இதெல்லாமே வந்து அப்போ வந்து உண்ணா நோன்பு இருந்தபோது பாட்டுகள் ஏற்றியிருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் இரும்பொறை என்ற சேர அரசனுக்கும் செங்கானன் என்ற சோழனுக்கும் இடையே பகை மூண்டு போராகிய போது போரில் சேரன் சிறைப்பட்டான். சிறைக்காவலர் வந்து தண்ணீர் வந்து கொடுக்கும்போது அதை கண்ட சேரன் தவறு உணர்ந்து அந்த நீரை பருகாமல் பாடிய பாட்டு கூட புறநானூற்றில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அரச குடும்பத்து பெண்ணான பூதபாண்டியன் மனைவி தன் கணவன் இருந்தபோது உடன்கட்டை ஏறி இறக்க துணிகிறா. அப்போது வந்து சான்றோர் சிலர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அரசை அணுகி உயிரை மாய்ச்சிக்க வேணாம், சாக வேண்டாம் அப்படின்னு சொல்லி அந்த சான்றோர்கள் சுடுகாட்டில் அமைக்கப்பட்ட ஈமத்தி உங்களுக்கு பொல்லாததாக இருக்கலாம், எனக்கோ அதுதான் கணவன் மாய்ந்த பிறகு தாமரை பூத்த பொய்யையும் ஈமை தீயும் ஒன்று அப்படின்னா தாமரை பூத்த இதுவும் தாமரை பூப்பதை போன்றது எனக்கு அது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுற ஒரு வார்த்தைகள் இருந்திருக்கு. அதே போல் சொல்லப்படுற உயர்ந்த உண்மைகள் வரலாற்று நிகழ்ச்சிகளை கூறாமல் வாழ்க்கையின் பொதுவான உண்மைகளை எடுத்துரைக்கும் பாட்டுகள் பல சங்க இலக்கியத்தில் இருந்திருக்கு. இதில் வந்து பார்த்தோன்னா பாண்டியர் குடும்பத்தை சார்ந்த இளம்பெரு வழுதி பாடிய பாட்டு ஒன்று பார்க்கலாம். அதில் வந்து பார்த்தோன்னா உண்டால் அம்மை உலகம் இந்திரர் அமிழ்தம் ஏவேதாயினும் இனிது என தமிழ் உண்டலும் இளரே முனிவர் துஞ்சலும் இளர்பிற அஞ்சுவது அஞ்சி புகழினின் உயிரும் கொடுக்குவர் பழியனின் உலகுடன் பெரினும் கொள்ளர் அயர்விலர் அன்னமாட்சி அணையராகி தமக்கென முயலா நோந்தல் பிறர்க்கென முயலர் உண்மையானே அப்படின்ற பாடலில் தன்னலம் இல்லாமல் பிறர் நன்மையை நாடி உழைக்கும் சான்றோர்கள் இருப்பதால் தான் இந்த உலகம் இயங்குது. அத்தகைய பாட்டு வந்து இந்த அத்தகைய உயர்ந்த உணர்வு வந்து இந்த பாட்டு எடுத்துரைக்குது. இதில் வந்து பார்த்தோன்னா புகழ்னா வந்து உயிரும் கொடுக்கலாம், பழினா வந்து எதற்கும் அஞ்சுவர் அப்படின்னு சொல்லி ஒரு பொதுவான கருத்துக்களை வைக்குது. அதே போல் யாதும் ஊரே யாவரின் கேளீர் தீதும் நன்றும் பிறர் தர வாரார்
நோதலும் தனிதலும் அவரோர் அன்ன சாதலும் புதுவது அன்றே வாழ்தல் இனிது என மகிழ்ந்தென்றும் இளமே முனிவு நின்னாது என்றலும் இளமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொதுவான கருத்துக்கள் யாவரும் யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படின்ற இந்த பொதுவான உண்மையான கருத்துக்கள் எல்லாம் முன்வைக்கப்படுது. பொறுத்த வரைக்கும் சங்க நூல்களை பொறுத்த வரைக்கும் நம்ம இதனுடைய சிறப்புகளாக சொல்லப்படுது இவைகள் தான். இதில் சங்க நூல்கள் சமய சார்பற்றவை அப்படின்னு சொல்கிறதுக்கும் நம்ம வந்து எதவே எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த உயர்ந்த உண்மைகளே எடுத்துக்கலாம். எந்த இடத்துலையும் எந்த ஒரு சமயத்தை பற்றியும் சொல்லப்படலை. அதே போல் எங்கேயும் எந்த சமயத்தையும் புண்படுத்தவும் இல்லை. எல்லோருக்கும் பொதுவான கருத்துக்களை உள்ளதை உள்ளபடியே மக்களுக்கு எது தேவையோ எது அறமோ அதை வந்து தொடர்ந்து சொல்லிக்கிட்டு வருது. சரிங்களா? அதே போல் சங்க இலக்கியங்களின் சிறப்பு அப்படின்னு பார்த்தோம். இதே போல் இது வந்து ஒரு உயர்ந்த உண்மைகள் கீழே அது மட்டும் இல்லாமல் சமய சார்பற்றது அப்படின்னு சொல்லலாம். இது நமக்கு ஒரு தனிப்பட்ட கேள்வியாகவும் கேட்கப்படுது. சமயச்சார்பற்றது அப்படின்றது, அதாவது மதச்சார்பின்மை அப்படின்றத எப்படியெல்லாம் சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, தமிழக வரலாற்றை வந்து சங்க காலம் வந்து எல்லோருமே ஆண்டிருக்காங்க. இருந்தாலும் கூட சமயச்சார்பின்மை என்பது சமயங்களுக்கு எதிரானதல்ல, எல்லா சமயங்களையும் சமமாக மதித்தல் அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்குது. சரிங்களா? இதில் வந்து பார்த்தோன்னா இந்த நாட்டிற்கான தனிச்சமயம் அப்படின்ற ஒன்று இருக்காது. எல்லா சமயத்திற்கும் எல்லா உதவிகளும் சமமாக கிடைக்கும். ஒரு குறிப்பிட்ட சமயத்தை தழுவாமல் இருந்தால் எல்லா சமயங்களும் சமய சட்டங்களும் சம மதிப்பளித்து இருக்கக்கூடியது தான் வந்து சமயச்சார்பின்மை அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு வந்து பார்த்தோன்னா நம்ம இந்திய அரசியலமைப்பில் இருக்க சமயச்சார்பின்மை எடுத்துகிட்டு கூட நம்ம சொல்லலாம். இதில் வந்து சமயம் சார்பின்மை எப்படி சொல்லப்படுது அப்படின்னு சொல்லிட்டு அதில் பார்த்தோன்னா காரணம் வந்து பார்த்தோன்னா வட இந்தியாவில் சமய நெறி தலைத்திருந்த காலத்தில் கூட தமிழகத்தில் வந்து சங்ககாலம் ஏற்றிய நெறிக்காலமாக தான் இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சங்ககால தமிழர் வந்து யவனர்களோட தொடர்பு இருந்திருக்காங்க. யவனரின் நாகரிகம் வந்து உலகில் ஈடுபாடு மிக்கது. இவ்வுலகில் வந்து போற்றிய யவன நாகரிகத்திற்கு கூட தமிழ்நாட்டில் இருந்த செல்வாக்கு சமயநெறி போற்றிய ஆரிய நாகரம் செல்வாக்கு பெற முடியாமல் போனதற்கு தான் தமிழ் தான் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் பார்த்தோன்னா 17ஆம் நூற்றாண்டுகளில் வந்து வணிக புரட்சி ஏற்பட்ட போது வணிகத்தின் பொருட்டு சமயச்சார்பின்மை வந்து வலியுறுத்தப்பட்டிருக்கு. மேலை நாட்டு மக்கள் கீழே நாட்டு மக்கள் வந்து தொடர்பு கொண்டு இருந்ததுனால சமயச்சார்பின்மை இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு நாட்டிற்குள்ளே 5 திணையும் இடம்பெற்றிருக்கும் போது உள்நாட்டு அமைதிக்காக வந்து சங்ககால மக்கள் நிலத்தேவி வழிபாட்டை மேற்கொண்டிருக்காங்க. அதுவும் வந்து ஒரு சமயச்சார்பின்மை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்திய விடுதலையின் போது கூட சமயம் பாராமல் அனைவரும் ஒரு அணியில் திரண்டிருக்கோம். ஏன்னா சங்ககாலம் வந்து வீரயுகமாக சிற்றரசர்கள் வேந்தர்கள் அடக்கிய காலமாக இருந்தாலும் கூட தன் நாட்டை காக்கணும் போது சமயச்சார்பற்று எல்லோரும் ஒவ்வொரு அணியில் திரண்டிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து பார்த்தோன்னா நம்மளுடைய அரசியலமைப்பில் உள்ள முகப்புரையில் சோவரின் சோசியலிஸ்ட் செக்குலர் டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுற இந்திய குடியரசு ஒரு ஜனநாயக குடியரசாக இருந்து வருது. சங்க காலத்தில் இது விலங்கலை அப்படின்னா கூட இதனுடைய கூறுகள் வந்து பல தோற்றங்களாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒப்பிடலாம். மக்களுக்கும் ஆட்சியாளர்களுக்கும் இந்தந்த மதத்தை வந்து பின்பற்றி ஒழுகணும் அப்படின்னு சொல்லி ஒரு முழு உரிமை வந்து சமயச்சார்பு நிலை இருந்திருக்கு. சங்ககால மக்கள் வந்து மாயோன் சேயோன் போன்ற நிலத்தெய்வங்களையும் வணங்கியிருக்காங்க. நம்ம ஏற்கனவே இந்த திணைக்கு உண்டான சிறு தெய்வங்கள் வந்து பார்த்துருப்போம். ஸோ சமயச்சார்பின் நிலை வந்து தான் சார்ந்திருக்கும் சமயம் சார்பாக மக்களிடையே வந்து யாரும் வேற்றுமையெல்லாம் காட்டலை. அதுக்கு வந்து அதனால் சங்க இலக்கியத்தை தொகுத்த மன்னர்கள் வந்து பார்த்தோன்னா கோவிற்கிழார் நக்கீரார் வந்து பார்த்தோன்னா சைவ சமயம், கபிலர் வந்து வைதிகம், இளம்பொதியார் சாத்தனார் பௌத்த சமயம், லோச்சனார் சமண சமயம். இருந்தாலும் கூட அவர்கள் தொகுத்தவை வந்து அனைவருக்குமா ஒரு மதச்சார்பற்ற தன்மையாக தான் இருந்திருக்கு. அதேபோல் சமயத்தின் அடிப்படையில் நாட்டின் பொது சட்டங்கள் வந்து இயற்றக்கூடாது அப்படின்றதுக்காக
வேற்றுமை தேர்ந்த நாற்பால் உள்ளம் கீழ்ப்பால் ஒருவன் கற்பின் மேற்பால் ஒருவனும் அவன்கட் படமே அப்படின்னு சொல்லிட்டு ஆரியப்படை கடந்த நெடுஞ்செழியன் புறத்தினில கூறுறாரு. தமக்கென முயலா நோன்தால் பிறக்கென முயலுனர் உண்மையானே அப்படின்னு சொல்லி பொதுவான ஒரு தொண்டு முன்வைக்கப்படுது. அதேபோல் பொது சட்டங்கள் சோழன் நல்லூர் திறன் அப்படின்றவர் எப்படி கூறுறாரு அப்படின்னு பார்த்தோன்னா, இலக்கியம் சமயச்சார்பின்றி பொதுக்கல்வி பொதுத்தண்டு பொது தொண்டு சட்டம் பொது சட்டம் ஆகியவற்றையெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வலியுறுத்துகிறார். அதேபோல் மக்கள் தத்தம் சமயத்தின் சட்டங்களை சட்டங்களையும் சடங்குகளையும் ஒழுக்க நெறிகளையும் பின்பற்ற அரசு எந்த தடையாகவும் இருக்கக்கூடாது அப்படின்றது சொல்லப்படுது. இது பார்த்தோன்னா பெண்டிர் புகையினர் தொழுவனர் பழிச்சு சிறந்து புறங்காட்டும் கடவுளும் பள்ளியும், அதாவது சமய பள்ளிகளை சார்ந்தவர்களுக்கு சொல்லப்படுது. பெரியோர் மேயே இனிதின் உரையும் குன்று குயின்றன அந்தனர் பள்ளி அப்படின்னு சொல்லி பள்ளிகளை பற்றி செயல்படுறதுக்கு சொல்லப்படுது. அதேபோல் வாய்ப்பளித்தல் அரசியல் பங்களித்தல் அப்படிங்கிறது எல்லா சமயத்திற்கும் உரிமையாக இருக்கப்படும் அப்படின்னு சொல்கிறது. இதில் பார்த்தோன்னா மடம்புகு மிலேச்சர் உழையாராக, இதனால் யவனர்கள் மிலேச்சர்கள் போன்றவர் கூட அரசனுக்கு மெய்காப்பாளராக இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. சங்க இலக்கியத்தில் குறிஞ்சி முதலான அக ஒழுக்கங்கள் வெற்றி முதலான புற ஒழுக்கங்கள் எதுவுமே எந்த சமயத்தையும் சொல்லப்படல, அது ஒரு சமய சார்பற்றதாக சொல்கிறாங்க. அதேபோல் தமிழ் இலக்கிய பரப்பை நோக்கணும்னா நீதி நூல்கள் காப்பியங்கள் எல்லாமே சமயத்துக்கு பொதுவான ஒரு கருத்துக்களை முன்வைக்குது அப்படின்றது நமக்கு சங்க இலக்கியங்கள்லேருந்து சொல்லப்படுது. அதை அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது அப்படின்னு பார்த்தோன்னா, சங்க இலக்கியம் இதிலேயே கூட இன்னும் சேர்த்துக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு தொன்மையான இலக்கியம். சங்க இலக்கியம் ஒரு தொன்மை வாய்ந்த இலக்கியம். அதேபோல் தொகை இலக்கியம், நாட்டுப்புற இலக்கிய கூறுகள் கொண்ட இலக்கியம், திணை இலக்கியம், கூற்றுகள் கொண்ட இலக்கியம், பிறமொழி கலவாத இலக்கியம், நாடகப்போக்கு கொண்ட இலக்கியம், வரலாற்று இலக்கியம், அற இலக்கியம், இப்படி எல்லா வகையான தகவல்களும் சொல்லப்படுறது நம்மளுடைய சங்க இலக்கியங்களோட ஒரு பெரும் சிறப்பு. சங்க பாடல்களில் அகத்திணைகளில் கூடப்படுற செயல்கள் அப்படின்னு பார்த்தோன்னா அறத்திணை புறத்திணை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். இதில் அகத்திணைகளில் சொல்லப்படுற முக்கியமான வாழ்வியல்கள் அல்லது விழுமியங்கள்லாம் மதிப்புகள் என்னென்னவாக இருக்குது அப்படின்றத பார்ப்போம். எது சிறந்ததை அப்படின்னு சொல்கிறது தான் விழுமியம் அப்படின்னா சிலர் மதிப்புகள்னு சொல்கிறாங்க. சிலர் பார்த்தோன்னா எது சிறந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. எது சிறந்ததோ அது விழுமியங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் இன்னும் பார்த்தோன்னா சிறந்ததல்லாத எதுவும் இந்த சொல்லுக்கு வராது அப்படின்ட்டு ஒரு கருத்து வைக்கிறாங்க. சரிங்க, இதெல்லாம் ஒரு பக்கம்